Good evening, Billy. Good evening. Good evening. So, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள் இல்லையா? Good evening, Billy. Good evening. Yeah, good evening. Okay. கிளாஸ்ல இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னா என்னோட ஐகான் சரியா? உங்களோட மெசேஜஸ் எனக்கு ரோல் ஆகி காட்டி கொண்டு இருக்கு. ரைட்டா? ஓகே. குட் ஈவினிங். சரியா? ஸோ 2023ஆம் ஆண்டு வச்சக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ அறுவடை 2.5 வருடத்தின் அறுவடை ரைட்டா? வேற லெவலில் வந்திருக்கு ரைட்டா? ஸோ அதில் ஜூமுக்கு நன்றி சொல்லணும் ரைட்டா? ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் என்ற விஷயத்துக்குமே நன்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் மெடிசின் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது சாத்தியமானு யோசிச்ச விஷயம். கொரோனாக்கு உண்மையா நன்றி கடன்பட்டிருக்கேன் சரிதானே? கொரோனா வந்ததால, ஜூம் கல்ச்சர் வந்ததால, ஆன்லைன் எஜுகேஷன் வந்ததால எல்லா மூளைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே நாலேஜ் போய் சேர்ந்துச்சு ரைட்டா? ஸோ ஈவன் யாரு வேணாலுமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தா ஸோ அவங்களோட பரம்பரையில முதல் டாக்டர், அவங்களோட பரம்பரையில முதல் என்ஜினியர் உருவாகலாம் ரைட்டா? ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க பிள்ளை ரைட்டா? யோசிச்சு பாருங்க உங்களோட அப்பா அம்மா வேலை செய்யற இடங்கள்ல இருக்கிற சுப்பீரியர்ஸுக்கு ஸோ எந்த மாதிரியா மரியாதை கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகக்குள்ள உங்களோட பரம்பரையில் ரைட்டா அவங்களோட ரிலேஷன்ஸுக்குள்ள என்ட பண்ணாக்களுக்கு படிச்சாக்களுக்கு சமூகத்தால் எவ்வாறு மரியாதை வழங்கப்படுது சரியா? ஸோ இந்த விஷயங்களை கவனிங்க. அதே போல அவங்க படிச்சிருக்கிறதால அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ், அவங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்களுக்கு இருக்கிற கண்டாக்ட்ஸ் ரைட்டா? ஸோ அவங்களுக்கு இருக்கிற கண்டாக்ட்ஸ் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வளமையை விட அதிகமான ஆக்கள் அவங்களுக்குரிய ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, கண்டெக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையை கையாளுகிற விதமா இருந்தாலும் சரி, பெஸ்டா அவங்களால கொடுக்க முடியுமா இருக்கு என்ன ரைட்டா? காரணம் என்ன? எஜுகேஷன். ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்த பிறகு ரைட்டா பிரச்சனை என்று சொன்னா கத்தி பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கச்சக்கண்டு 2 குத்துனோம்னு சொன்னா பொத்துத்த ரத்தம் வருமெண்டா பிரச்சனை தான். அதை மட்டும் ஆகலாது. என்னத்தால சமைக்கிறீங்க, என்னத்தால ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளைய வெளியில் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள கத்தி பிரச்சனையான ஒரு சாமான. உயிரை கொடுக்குறதும் கத்தி தான், உயிரை உலகத்துக்கு எடுத்து வரேன் கத்தி தான், சாப்பாடு போடுறதும் கத்தி தான் ரைட்டா? கத்தி குத்துதுன்னா கத்தியில குத்துறத மட்டும் பார்த்தோம்னு சொன்னா கஷ்டம் தான் ரைட்டா? அதே மாதிரி தான் கைத்தொலைபேசி, ஃபோன், இப்பெல்லாம் லேப்டாப் அந்த மாதிரி வந்துட்டு பிள்ளைகளுக்கு தெரியணும். உங்களை நம்பி பேரண்ட்ஸ் வந்து கையில ஃபோன் தந்திருக்காங்கன்னு சொன்னா அதை உங்களுடைய கனவுகளை மெய்ப்படுத்தத்தை யூஸ் பண்ணும். ஏன்னு சொன்னா பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க தெரியுமா? உங்களே நம்புறாங்க. இந்த காலத்து பிள்ளையில பேரண்ட்ஸ் வந்து போன ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இருந்த பேரண்ட்ஸ் அவங்கள வச்ச நம்பிக்கையை விட இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகள் அதிகமா நம்பிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் என்று நினைச்ச விஷயங்களை கூட பிள்ளைகளுக்கு சிம்பிளா கொடுத்து கொண்டு போறாங்க ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு விளங்கணும் உங்க மேல பேரண்ட்ஸ் நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்க ரைட்டா? சரி, இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது ரைட்டா? அக்காண்டாம எக்ஸாம் எடுத்தாக்கள் இருக்கீங்களா? என்ன மாதிரி ரிசல்ட் சொல்லுங்க. வெரி குட் ஈவினிங். இப்போ ஜாயின் பண்றாங்க. எத்தனை மணி? டைமுக்கு ஜாயின் பண்ணும் பிள்ளைகள் சரியா? டைமுக்கு ஜாயின் பண்ணும். ஓகே. என்ன மாதிரி சுத்தி ரிசல்ட்ஸ் எல்லாம் கேள்விப்படுவீங்களே உங்களோட ஸ்கூல்ல? உங்களோட அக்கா, அண்ணா, சித்தப்பாடமால், பெரியப்பாடமால், சித்தப்பாடமால், பெரியப்பாடமால், மாமிடமால், மச்சான் என்ன மாதிரி? ஓகே, குட். புறம் என்னடாப்பா நல்ல ரிசல்ட்ஸ். 3A 2AB அக்காவா அண்ணான்னு போட்டு விடுங்க. 3A எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதையும் போட்டு விடுங்க, எந்த ஸ்கூல்ன்றதையும் போட்டு விடுங்க. வெரி குட். என்ன பண்ணா எல்லா அக்கா அண்ணாமாருக்கும் இதுக்கும் சார் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க சரிதானே? சரியா? ஸோ ஹை ரிஸ்க் என்ன? ஹை ரிஸ்க் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, வவுனியா. வேற 2AB ட்ரிங்கோ. ஓகே, வேற VCH வின்சன். VCH என்ன? VGH யாரு? அக்கா நேம் என்ன?
ஹம்பாந்தோட்ட 3 வெரி குட். ஓ வாழைச்சேனை ஹிந்து காலேஜ். வாழைச்சேனை ஹிந்து காலேஜ் 3 வெரி குட். 2AB நல்ல ஒரு வைப் ஒன்று கிடைக்குமே. VCH பெட்டிக்குலோ இல்லையா? எதை சொல்ல வாரீங்க VCH அண்டு? நான் பெட்டிக்குலோ தான், அதான் கேட்குறேன். சரியா? வாழைச்சேனை ஹிந்து காலேஜ்னா VHC எல்லோ. ஓகே VHC ஓகே ரைட். ஸோ VHC வாழைச்சேனை ஹிந்து காலேஜ், ட்ரிங்கோ, அம்பாறை, ஓனியா. ஓகே எல்லாரும் ஒரு வைபிளே இருப்பீங்க அப்போ என்ன? சரியா? ஸோ அடுத்து எங்களோட ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்டாக படிக்கிறேன். மூத்தாள் நான் தான் என்ற கையெழுத்துங்க. நான் தான் மூத்தாள். என்ன பிறகுதான் என்ன ஃபாலோ பண்ணி நிறைய பேர் உருவாகி வருவாங்க. ரைட் வெரி குட். மூத்தாளாக இருந்து இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரீம் என்ன பெரிய ஒரு ரிஸ்கான ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுறீங்க. ரிஸ்க்குன்னு சொன்னால் ஸோ எந்த அளவுக்கு அற்புதமான புதையலோ அந்த அளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்கும். ஆமா இல்லையா? வெரி குட் ரைட் வெரி குட் பிள்ளைகள். ரைட் ஐ விடுங்க. ரைட் வெரி குட். அப்போ உங்களை பார்த்து தான் உங்களோட தம்பி தங்கச்சி எல்லாம் அக்கா என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்து தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமை குஞ்சு கதை சொன்னால ஞாபகம் இருக்குல்ல? ஆமை குஞ்சு கடலுக்குள்ள போகிற கதை தெரிஞ்சாக்கள் ஏற்றுங்க. ஆமை குஞ்சு கடலுக்குள்ள போகிற கதை தெரிஞ்சாக்கள். ஸோ புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க நினைக்கிறேன்னே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கதை சொல்லுவேன். அந்த ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு கட்டட் பேர் இருக்கும். ரைட்டா? ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணா வர பாருங்க. சரியா? ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒவ்வொரு கட்டட் பேர் இருக்கும். ரைட்டா? அந்த கட்டட் பேர்களை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் சில விஷயங்களை விளங்கி எடுக்கணும். ஆமை குஞ்சு லேர்ன் பண்ணுற மாதிரி மனுஷனால ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணப்பட்டு இருக்காது. ஸோ பார்த்து தான் லேர்ன் பண்ணுவான். மனுஷன் வந்து என்ன செய்வான்? பார்த்து தான் லேர்ன் பண்ணுவான். ரைட் தானே? ஸோ அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி கார் வாங்குறாங்க, அவங்க பைக் வாங்குறாங்க, அவங்க டிவி வாங்குறாங்க, ஸோ அவங்க அந்த பென் வாங்குறாங்க, அவங்க அந்த கொப்பி வாங்குறாங்க, அவங்க அங்கே கிளாஸ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கொள்கிற அமைப்பாக தான் மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கான். ரைட்டா? பார்த்து இந்த விஷயம் பெஸ்ட்டாக இருந்தால் அவன் வந்து பழகிக்கொள்வான். ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்து பழகி எடுத்துக்கொள்வாங்க. விளங்குதா? ரைட். அப்போ வந்து ஸோ உங்களோட வீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆள் என்டர் பண்ணி போயிருந்தா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி என்டர் பண்ணி போகல, நான் தான் மூத்த பிள்ளையா படிக்கிறேன்னு சொன்னால் என்டர் பண்ணி போனாக்களோட கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணி அவங்க என்ன செஞ்சவங்க எது செஞ்சவங்க கொஞ்சம் கதைங்க அவங்களோட. ரைட்டா? ஸோ உங்களோட என்டர் பண்ண அக்கா மாதிரி அண்ணா மாதிரி இதில் வந்து கதைப்பாங்க. ரைட் தானே? ஸோ அப்போ உங்களுக்கு விளங்க அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, என்ன படிச்சிருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க. எல்லாரும் எல்லாமே சொல்ல மாட்டாங்க. ரைட் தானே? சரிதானே? ஸோ எல்லாரும் எல்லாமே சொல்ல மாட்டாங்க. அப்போ 2.5 வருஷ போராட்டத்தின் விளைச்சல் வந்து இன்னைக்கு தான் கிடைச்சது. ரைட்டா? சரியா? ஸோ உங்களுக்கு விளங்கணும் 2.5 வருடம் ஒரே நாளையில சடாரண முடியும். ரைட் தானே? அது முடிவில், அதாவது தொடக்கம், அடுத்தாட்ட வாழ்க்கையின் தொடக்கம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் குடும்பத்திலேயே அவங்க தான் என்டர் பண்ணாக்கள்னு சொல்லி இருக்கிறார்கள், எப்படி தூக்கி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி பாருங்க. ரைட்டா? இனிமே அவங்கள அப்பா அம்மா கிடைக்கக்கூடிய இன்னொரு சமூகத்துக்குள்ள, ஒரு கல்யாணம் விட்ட போக்குல, ஒரு பர்த்டே விட்ட போக்குல, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக்குல, ஆஃபீஸுக்கு போக்குல கூட அவங்கள சுற்றி இருக்கிறார்கள். அவங்களோட பிள்ளை வந்து என்டர் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸ் என்ன ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு மரியாதை ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பிள்ளையால பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கும். அதுதானே நீங்கள் கொடுக்கலாம். நேற்று காய்ச்ச விஷயம் என்ன, போன கிளாஸ்ல காய்ச்ச விஷயம். இந்த பொழுதினுள் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ன. ரைட்டா? ஸோ எத்தனை பேர் வந்து 3A எடுப்பேன்னு நம்புறீங்க? நான் வந்து 3A எடுப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் என்ற கைத்துங்க. நான் 3A எடுப்பேன். உங்களையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். என்டர் பண்ணாக்கள் எல்லாருமே இந்த கேள்வியை நான் அவங்கள்ட்ட கேட்கக்குள்ள எல்லாருமே கையை வைத்து நாக்கள் தான் என்டர் பண்ணவங்க. அப்போ நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் கையெழுத்துங்க பாப்போம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு பார்ப்போம். நான் கையை விட்ட சொல்லலை. ஓகே, அப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. முதலாவது ஸ்டெப், உங்களை நீங்கள் நம்பணும். நம்பினா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இயற்கை வந்து உங்களை அந்த விஷயத்தை தயார்படுத்தும். ஓகே, கையை விடுங்க. வெரி குட். ரைட் தானே? ஸோ 1% ஆக்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, அதாவது ஒரு 5 பேருக்கு நம்பிக்கை இல்லை. ரைட் தானே? ஸோ பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பார்ப்போம். மிச்சம் எல்லாருமே பெரும்பாலும் கை வைத்திருந்தீங்க. ஸோ 1.5% வேணும். சரி, அப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் முதலாக நம்பிக்கை இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து சோறும் உருளைக்கிழங்கு கறியும் சாப்பிடணும்னு சொன்னால்
சரியா? உங்களுக்கு சோறும் இறைச்சி கறியும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு சமைக்க தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு சமைக்க தெரியாது, ஆனா நீங்க வந்து சோறும் இறைச்சி கறியும் இல்லாட்டி புட்டும் இறைச்சி கறியும் சாப்பிடணும்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அம்மாட்ட போய் கேட்பீங்க. அம்மா என்ற ஆள் வந்து அவைக்கு வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கும். அதோட அவங்க வந்து உங்களுக்காக வந்து நல்ல அழகா ருசியா சமைச்சு தருவாங்க. அம்மா சில சில வீட்டில் அப்பா சமைக்கிறாரா? சரி. ஸோ திங்கள் அம்மா, செவ்வாய் அப்பா, புதன் அம்மா, வியாழன் அப்பா இருக்குமே நினைக்கிறேன். சரி, இல்லாட்டி அந்த பாட்டில் வர மாதிரி ஞாயிறு மதியம் சமையல் என்னது நாடகம் நடக்கிட்டுமா அந்த அந்த மாதிரி பாட்டில் வர மாதிரி சனியா எல்லா அப்பா சமைக்கிறாரு. ரைட்டா? நல்ல விஷயம் தானே. ரைட். அப்போ கவனிங்க. சரி, சில பேர் போய் அப்பாட்ட கேட்பாங்களாம். பொம்பளை பிள்ளைகள் பொதுவாக அப்படித்தான். ரைட்டா? சரி, நடிப்பு கல்விகள். சரியா? சரி, அப்போ கவனிங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் கேட்பீங்க. அவங்க வந்து சமைச்சு தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ சோறு எவ்வளோ தண்ணி விட்டு சோறை வைக்கணும், அடுத்த வந்து என்ன கறிக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் தேங்காய் பால் ஊற்றணும், ஸோ எவ்வளோ நேரத்துக்கு கறியை கொதிக்க வைக்கணும், அந்த இறைச்சியை கழுவி எப்படி க்ளீன் பண்ணணும், எந்தெந்த பார்ட்ஸை ரிமூவ் பண்ணணும், எந்தெந்த பார்ட்ஸை எந்தெந்த கறிக்கு போடணும், ஸோ எந்த நேரத்தில் மசாலாத்தூள் போடணும், என்ன மசாலாத்தூள் போடணும், அந்த மசாலாத்தூள் எங்கே வாங்கணும், எந்த சட்டியை எடுத்து சமைக்கணும், எந்த சட்டியில் எவ்வளோத்துக்கு எண்ணெய் விடணும், இதெல்லாம் வந்து என்ன விடயம்னு சொல்லுவோம் மறைமுகமா. இப்போ நான் சொன்ன அவ்வளோ விஷயம் வந்து என்ன விஷயம்? நாலேஜ். அந்த குறிப்பிட்ட நாலேஜ் இருந்திருந்தாலும் எடுத்தோடனே நாலேஜ் இருந்தாலும் அவங்க வந்து எங்கேயோ பார்த்து கற்றுக்கொண்டு தானே வந்திருப்பாங்க. உங்களோட அம்மாவை பார்த்து பழகிருப்பாங்க. உங்களோட அம்மா மாட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட சமையலை பழகி எடுத்துப்பா, பார்த்து கற்றுக்கொண்டு அடியுமா இருப்பா. கரண்டியாலும் உங்களோட அம்மா மட்டும் உங்களோட அம்மாவை அடிச்சு இவ்வளோ கொச்சிக்காயை தூக்கி கொட்டக்கூடாது, இவ்வளோ மசாலா தூள் போடக்கூடாது, இவ்வளோ நேரம் கொதிக்க விடக்கூடாது. எத்தனை நேரம் உங்களோட அம்மா கறியை பற்ற வச்சிருப்பாங்க கேளுங்க. ரைட்டா? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கொள்ள தானே எல்லாருமே பிள்ளை விட்டு தான் கற்றுக்கொள்ளும். ரைட்டா? சரியா? சரி, எத்தனை நேரம் இருக்கான் கேளுங்க. எத்தனை நேரம் பற்ற வச்சவங்களா? சும்மா கேட்டு வச்சுக்கொள்ளுங்க, நாளைக்கு நீங்கள் பற்ற வைக்கக்குள்ள உதவியாக இருக்கு. ரைட்டா? எத்தனை நேரம் ஜாலியாக காய்க்கணும் பிள்ளை வீட்டில், ஜாலியாக காய்க்கணும். இதில் என்ன இருக்கு? எல்லாருமே எக்ஸ்பர்ட் இல்லை தானே. ரைட்டா? சரி, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஹாய்க்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள் செய்யக்குள்ள பார்த்து நிற்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் சமைக்க தேவையில்ல தாயாரே, இவ்வளோ நின்று பார்த்துக்கொள்ளு, நான் சமைக்கிறத நீ பார்த்துக்கொள்ளு. ஓமா இல்லையா? எத்தனை பேர் அம்மாவோட கிச்சனில் சமைக்கக்குள்ள நின்று பார்க்குற நீங்கள்? பார்ப்போம். பாய்ஸ்ண்டா பார்க்காம இருக்கணும் இல்லை. பாய்ஸும் போய் உருளைக்கிழங்கு வெட்டி கொடுங்க, வெங்காயம் உரிச்சு கொடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட்டா? சரி, வெரி குட். ரைட்டா? சமைக்கக்குள்ள போய் ஹெல்ப் பண்ணுங்க. ரைட்டா? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. பாய்ஸுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். பாய்ஸ்ண்டா சமைக்க இல்லையா? பாய்ஸும் சமைக்கணும். ரைட்டா? ஹாஸ்டல் போனால் பாய்ஸும் சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணும். பாய்ஸுக்கு சமைச்சு சாப்பிட தெரிஞ்சிருக்கும். கேர்ள்ஸ்ண்டா சமைக்கிற பாய்ஸ்ண்டா சமைக்கிறல அதெல்லாம் இல்லை, அந்த கணக்கெல்லாம் இல்லைங்க. ரைட்டா? தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை. ரைட்டா? சரி. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, போய் லேர்ன் பண்ணுவீங்க. ரைட்? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அயன் பண்ணக்குள்ள வந்து என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்களே போய் எடுத்து பிடிச்சி அயன் பண்ணியிருப்பீங்களா? சில வேலை பற்ற வச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து அயன் பண்ணி உடுப்பை பற்ற வச்சாங்களா? ஏற்றுங்க, அயன் பண்ணி உடுப்பை பற்ற வச்சனா? தெய்வ குழந்தை எல்லாம் ஐயோ, எல்லாரும் ஒரு உடுப்பை பற்ற வச்சிருக்கீங்க போல. சரி, அப்படியே உயர்த்தி கொண்டுருங்க. ரைட்டா? அயன் பண்ணி உடுப்பை பற்ற வச்சாங்க உயர்த்துங்க. ரைட்? சோறை போட்டு விட்டு சோறை பற்ற வச்சால், சோறு இல்லாட்டி கறியை பற்ற வச்சாங்க. அம்மா நம்பி கறியையும் சோத்தையும் விட்டுட்டு போனோம், நான் பற்ற வச்சேன். கையெழுத்துங்க. உங்களோட வெற்றிகளை கொண்டாடுவோம், பாராட்டுவோம். ரைட்டா? தண்ணியை நிரம்பினோடனே இல்லாட்டி தண்ணி மோட்டரில் டேங்கில் தண்ணி நிரம்பி அப்படியே கையை வச்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? எல்லாரும் பிள்ளை விட்டுருப்பீங்க, அந்த அந்த கேட்டகரிகளை கொண்டு வருவோம். ரைட்டா? ரைட். மோட்டர் டேங்க் நிரம்பினோடனே தண்ணியை ஆஃப் பண்ணு சொல்லிட்டு போனவங்க, நீங்கள் தண்ணியை ஆஃப் பண்ணல, அது அப்படியே வடிஞ்சு கொண்டே இருந்தது. கையெழுத்துங்க. ரைட்? தூங்கக்குள்ள ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு இல்லாட்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு இல்லாட்டி வெளியில் வரக்குள்ள ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணி தான் வெளியில் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. கரண்ட் பில் செம்மையாக கூடி வந்திருக்கும். ஸோ அதுக்கு ஏச்சு வாங்கினாங்க. உன்னால லைட் ஆஃப் பண்ணல, ஃபேன் ஆஃப் பண்ணல, ஒன்றும் ஆஃப் பண்ணல, கரண்ட் பில்லு நீயே கட்டு. கையெழுத்துங்க. ரைட்? எல்லாரும் வந்துட்டீங்களா? அவ்வளோதான். ரைட்டா? அப்போ எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓமா இல்லையா? எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கொள்கிறோம். தண்டனை கிடைக்குது கற்றுக்கொள்கிறோம். தண்டனை கிடைக்காதையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறான் கற்றுக்கொள்கிறோம். ரைட்? கையோடுங்க. ரைட்?
ஒரு 4 விஷயம் சொன்னா எல்லாரும் வந்துட்டாங்க ரைட்டா சரியா எல்லாருமே பிளவு விட்டுருவோம் சரிதானே அதே மாதிரி இந்த இடத்துல நாம என்னத்துல இதை லேர்ன் பண்ண போறோம்னு சொன்னா சில அதுக்காக லைட்டே போடாம கரண்டே போடாம அயனே பண்ணாம இருக்கே தானே பண்ணாதான் கத்துக்கொள்ளலாம் அப்ப இந்த இடத்துல நாம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போறோம் பிளவிட்டு தான் கத்துக்கொள்ள போறோம் ரைட்டா சில பேருக்கு வந்து ஒரு இன்ஜினியரா வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்காது ஒரு டாக்டரா வரணும்னு சொன்னா அப்படி படிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது ஸோ ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் உங்களோட படிக்கிற மெத்தட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அடுத்து வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் ரைட்டா ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த் ரைட்டா மென்டல் ஹெல்த் ரைட்டா சில சோகமாக இருந்தால் கொஞ்சமாக தான் படிப்பாங்க ரைட்டா சில டக்குன்னு குழம்புவாங்க இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு அந்த நிறைய விடயங்களை நம்ம கிளாஸ்ல படிக்க போகிறோம் ரைட் தானே சரி அப்போ கடைசி கிளாஸ்ல படித்த விஷயங்களை நான் திரும்ப ஒரு காரை கால் பண்ணி விடுறேன் ரைட்டா பார்த்துக்கொள்ளுங்க திரும்ப ஒரு காரை கால் பண்ணேன் 25 பேட்ச் 26 பேட்ச் ஓகே 25 26 ரைட் 26 பேட்சுக்குரியது சிலபஸ் சொல்லியிருந்தேன் ரைட்டா ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் பிள்ளை இன்ட்ரடக்ஷன் வந்து மொத்தம் 3 கிளாஸ் ரைட்டா ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளியரா இருந்தால் தான் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம் சரியா இன்ட்ரடக்ஷன்ல பாருங்க வரலாறு மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பாங்க ரிசோர்ஸ் புக் உங்கள்ட்ட இருக்கும் தான் அதை தாண்டி ஒவ்வொரு சார் மார்க்கம்னு சொல்லி ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்கும் ரைட் தானே அவங்களோட ஸ்டைல் இருக்கும் அவங்க வந்து குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இருப்பாங்க ஸோ நான் உங்களுக்கு பௌதியவியல் அறிமுகத்துக்காக ஒதுக்கி இருக்கிறது 3 வகுப்புகள் ரைட்டா இந்த 3 வகுப்புகள் வந்து நீங்க என்ன விஷயம் கற்றுக்கலாம் பாருங்க அப்போ அவங்களோட எல்லாரோட கையிலையும் வந்து ரிசோர்ஸ் புக் இருக்கும் ரிசோர்ஸ் புக் இல்லாட்டி ரிசோர்ஸ் புக் ரைட்டா ரிசோர்ஸ் புக்னு சொல்லுவோம் ஸோ அதை என்னென்னு தமிழ்ல சொல்றது சிலதுக்கு தமிழ்ல வளநூல் ரைட்டா ஆசிரியர் வளநூல் ரைட்டா ஆசிரியர் வளநூல் ரைட்டா பௌதியவியல் வளநூல் வந்து வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க ரைட்டா சரி அறிமுகத்துல சொல்லியிருக்காங்க நாம் மனித சரித்திரத்தை பின்னோக்குவமாயும் மனித மேம்பாட்டுக்கு உபயோகமான அதிகமான கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானத்திலே தங்கியுள்ளது சரி மனிதன் முதலாவது கண்டுபிடிப்பு என்ன ரைட்டா மனிதன் முதலாவது கண்டுபிடிப்பு ஆப்பிள் சொன்னா ரைட் ஆப்பிள் ஃபேன்ஸ் வந்து இருக்கீங்களா ஸோ முதலாவது ஆப்பிள் ஃபேன் வந்து நம்ம நியூட்டன் மாமா இப்போ நம்ம நியூட்டன் மாமா என்ன செஞ்சிருக்காரு அலுப்பா இருக்கேன்றது போயிட்டு ஒரு மரத்துக்குள்ளே இருந்திருக்காரு மரத்துக்குள்ளே இருந்து பழம் வந்து மண்டையில டொங்கண்டு விழ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க பழம் வந்து மண்டையில டொங்கண்டு விழுந்திருந்தா ரைட்டா அணிலுக்கும் காக்காய்க்கும் ஒரு 2 ஏசி போட்டு ரைட்டா பழத்தை போதின பக்கத்தால வளைச்சி கடிச்சு வட்டி போட்டு மிச்ச தொண்டை சாப்பிட்டுருப்பீங்க ரைட்டா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா ஏன் இந்த பழம் அறந்து விழுந்த பழம் ஏன் சைட்ல போய் விழல ஏன் மேலுக்கு போகல வானத்துக்கு போகல ஏன் அங்காள பக்கமா விழல ஏன் என் தலையில வந்து விழுந்தது அதாவது ஏன் கீழே வந்து விழுந்தது ஏன் கீழே விழணும்னு யோசிச்சிருக்காரு நமக்கு மார்க்ஸ் குறைய வந்தாலே ஏன் மார்க்ஸ் குறைய வந்தது எனக்கு ஏன் இந்த ஓயில் ரிசல்ட்ஸ் வந்தது நான் யோசிக்கிறேன் இல்லை இந்த வாட்டுக்கு போறேன் அவர் வந்து சும்மா விழுந்த பழத்தை வச்சுக்கொண்டு அவர் யோசிச்சிருக்காரு என்னத்துக்கு பழம் விழுந்தது சரி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனிதன் முதலாவது கண்டுபிடிப்பு என்ன பிள்ளை முதலாவது என்ன விஷயத்தை கண்டுபிடிச்ச மனிதன் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோடனே ஆச்சரியப்பட்டு ரைட்டா அவன் வந்து கத்துனான் ரைட்டா ஸோ அந்த கண்டுபிடிப்பு எப்படி எதாச்சியா தானே இருந்தது ரைட்டா பார்த்தோம் எல்லாரும் வா அந்த காலத்துல வந்து ஆதிவாசி என்ன குரங்குலேருந்து மனுஷன் வந்து சொல்றாங்க ஸோ அந்த மனுஷன் வந்து அந்த முதலாவது கண்டுபிடிப்பா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் என்னத்தை கண்டுபிடிச்சான் காட்டிலே வாழ்ந்த மனிதன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் என்ன நடக்குது யார் சொல்ல போறீங்க பாப்போம் திடீரென்று பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அதுல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் ஓகே கிருஷியன் சொல்லுங்க நெருப்பு சார் நெருப்பு வெரி குட் ரைட் ஸோ நம்ம கிருஷியன் சொன்ன மாதிரி முதலாவது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் நெருப்பு என்ன நடந்ததால கண்டுபிடிச்சேன்னு சொல்லி தெரியுமா திடீரென்று இடிமின்னல் தாவக்குள்ள அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட காய்ந்த இலைசாறுகள் இருக்கும் எல்லாம் ரைட்டா இந்த பச்சையானது இல்ல காய்ந்த இலைசாறுகள் ரைட்டா யாராச்சும் ஒரு ஆள் தான் ரெண்டமா கேட்பேன் அப்ப கையை ஏத்தினா சார் கேட்கலன்னு கோவிக்க கூடாது கேட்பேன் எல்லார்ட்டையும் கேட்பேன் ஒரு ஆள் தானே கேட்கலாம் ரைட் தானே ரைட் நம்ம நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு தானே ஓகே வெரி குட் அப்ப நம்மளோட கிருஷியன் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல காய்ந்த சருகின் மீது திடீரென்று வந்து அந்த இடத்துல பெரும்பாலான பரப்புகள் தானே கட்டிடங்கள்லாம் இல்லை தானே ரைட்டா அந்த காட்டு பரப்புகளின் மீது காய்ந்த சருகளின் மீது திடீரென்று இடிமின்னல் விழ டக்குன்னு அந்த பத்தி பிடிக்குது ரைட்டா அப்ப அந்த இடத்துல பத்துது இது வந்து நெருப்புலாம் பேர் வச்சு இல்லை ஏதோ ஒன்று பத்துது தொட்டா சுடுவது அந்த இடத்துல ஹீட் வருது ரைட்டா ஜஸ்ட் ஃபீல் பண்ணோம் அதுக்கு ஒன்றும் பேர் வைக்கல ரைட்டா நெருப்பு நாம ஒவ்வொரு மொழிக்கு பேர் வச்சு கொண்டோம் ஆனா ஆரம்பத்தில் அதுக்கெல்லாம் பேர் இருக்கல அப்ப என்ன செய்யறான் இப்படி ஒன்று வந்த ஞாபகத்துல இருக்கான் அப்ப தச்சியலா தான் கற்கள் ரெண்டை வந்து சும்மா ஏதோ ஒரு வேலைக்காக பர்பஸ்க்காக வந்து தட்டக்குள்ள அந்த இடத்துல திடீர்னு கல்லில இருந்து பறந்து அதே மாதிரி பொறி வருது அந்த பொறியை வந்து அப்ப அவனுக்கு ஐடியா ஒன்று இருக்கு ரைட் காஞ்ச மரத்துலதான் பத்துனது அப்ப அந்த காஞ்ச மரத்தை வட்டி எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறான் கல்லில பொறி அது பொறி தானே இடிமில்ல தானே தட்டுறான் டக்குன்னு பொறி வருது
பொறி பறந்து அப்படியே காஞ்ச சரகுல வட்டு அதை பார்த்து தொடங்குது. ரைட், அவனுக்கு எப்படி இருந்திருக்கு. ரைட்டா, நான் ஒரு விடை எடுத்த மாதிரி அவன் வந்து பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். ரைட்டா, நெருப்பை கண்டுபிடிச்சான், அது சுடு. அந்த அந்த நெருப்பை வச்சு என்ன செஞ்சான்? ஆரம்பத்துல உணவு சமைச்சான். மெயினா வந்து மிருகங்கள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கொண்டான். ரைட்டா, ஒரு கல்ச்சருக்குள்ள வாரான். சரியா, ஆரம்பத்துல ஆதாமே வாழை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆப்பிள்ல தான் பிரச்சனை தொடங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கல்ச்சருக்குள்ள வாரான், ஒரு குடும்ப கல்ச்சருக்குள்ள வாரான். ஸோ மிருகமா இருந்த மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஸோ ஒரு மனிதனாக குகைகளை குடைந்து வாழ தொடங்குறான். வாழுகின்ற போது ஏனைய மிருகங்கள் அந்த இடத்துல என்ன செய்யுது? அவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது. அவ்வாறு அச்சுறுத்தலை மிருகங்கள் ஏற்படுத்துகின்ற போது அவன் கண்டுபிடிச்ச நெருப்பை வச்சு அந்த இதை பயங்காட்டுறான். ஏன்னு சொன்னா அந்த காட்டுத்தீ ஏற்படக்குள்ள அந்த காட்டுத்தீ ஏற்பட்ட இடத்துல இருந்து நிறைய மிருகங்கள் தலை தரிச்சோடு. அப்ப அவனுக்கு மிருகங்களால் ஆபத்து வருது. மிருகங்கள் அவனை சாப்பிடுவேன். கூறான ஆயுதங்களை அதே கல்லை வச்சு தயாரிக்கிறான். ஸோ அந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டு வந்த மனிதன் ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க தொடங்குறான். விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள். நெருப்பும் ஒரு கண்டுபிடிப்பு, விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்புகள்ல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்திருந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வைத்தியத்துறையில அவ்வாறாக வந்து பௌதியவியல் சரி விஞ்ஞானம் சரி பயன்படுது என்றதை பார்த்திருந்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன். ரைட்டா, ஸோ அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து துறையில பார்த்திருந்தோம். ஸோ அடுத்ததாக வேற அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையில எப்படியான மாற்றங்கள் வருதுன்றதை பார்த்திருந்தோம். ஆமா இல்லையா? ஸோ இப்படியா வந்து அந்த குறிப்பிட்ட சயின்ஸ் பிசிக்ஸ் பங்களிக்குதுன்றதை பார்த்திருந்தோம். அந்த இடத்துல பேசிக்கா என்னென்ன நாலேஜ் இருக்கு? சுழற்சி இயக்கம், கப்பித்தொகுதி, ஸோ அந்த குறிப்பிட்ட உராய விசை, ஸோ அந்த இடத்துல ஒப்புமான பகுதிகள், அந்த ஒவ்வொரு பாட்டும் வடிவமைத்தல், விசை சமநிலை, இந்த விஷயம்லாம் பார்த்துருந்தோம். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சு வந்திருப்பீங்க. இந்த இடத்துல இன்னும் டீப்பா படிக்கும், அப்ளிகேஷன்ஸும் படிக்கும். ரைட்டா, சரி. அப்ப என்ன சொல்றாங்க சொன்னா, நாம் மனித சரித்திரத்தை பின்னோக்குவோமாயின் மனித மேம்பாட்டுக்கு உபயோகமான அதிகமான கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானத்திலேயே தங்கியுள்ளது. தகவல் வலைப்பின்னல்கள், மின் தொடர்பாடல் ஊடகம் என்பன. தகவல் வலைப்பின்னல்கள் என்ன? நெட். இப்ப நீங்க எப்படி என்னோட கனெக்ட் ஆகிறீங்க? நான் கைக்கிற விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்குது? எங்கேயோ இருக்கிற வாத்தியார் ஒரு ஆள் நாலேஜ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்குது? சரியா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? டீச்சர்ஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சு சைக்காலஜி அது இதெல்லாம் படிச்சு கற்றல் வளங்கள் அதெல்லாம் கையாண்டு நிறைய விஷயம் படிச்சது வந்து படிச்சு தருவாங்க. ரைட் தானே? ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இருக்கிற காலத்துல சரியா பேஷனேட்டா எல்லாருமே படிப்பிக்க வராங்க. டாக்டர்ஸ் படிப்பிக்க வராங்க, இன்ஜினியர்ஸ் படிப்பிக்க வராங்க. சரி சொன்னா பேஷனேட்டா முதல்ல வந்து இது படிச்சா இதாக தான் வரணும்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படிச்சு பேஷனேட் பண்ற இடம் வந்து நாலேஜ் எடுத்துக்கொள்ற இடம் ஒன்று இருக்கு, பேஷனேட் பண்ற இடம் ஒன்று இருக்கு. ரைட் தானே? ஸோ எதில் வேணாலும் பேஷனேட்டா இருக்கலாம் நீங்க. ரைட்டா? அப்படியே வரக்குள்ள ஸோ டிரெக்டா வந்து ஒரு இன்ஜினியர் என்ன விஷயங்களை கையாளுறார், என்ன உத்திகள் பயன்படுத்துறார், எப்படி படிக்கிறார், எத்தனை மணிக்கு எழும்புறார், எப்படி படிக்கிறார், எப்படி படிக்கிறார், எல்லா விஷயத்தையும் டிரெக்டாவே நீங்க கனெக்ட் ஆகி பாக்குறீங்க இல்லையா? சரிதானே? ஸோ நாங்க என்ன ஹேபிட்ஸை ஓன் பண்ணதால நாம சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கோம், சக்சஸ்ஃபுல்லான பீப்புளை நாங்க உருவாக்குறோம் என்றதை நீங்க டிரெக்டா கனெக்ட் ஆகி பார்த்து கொண்டிருக்கீங்க. அது காரணமா இருக்கிறது யார்? சரியா? சரி, மேபி சில குடும்பங்கள்ல ரைட்டா இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் சொல்லி இருக்க மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா சொந்தக்காரர்களும் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லவும் மாட்டாங்க. சரியா? சொந்தக்காரர்களுக்குள்ள டாக்டர்ஸ் இன்ஜினியரா இருந்தாலுமே அவங்க மட்டும்தான் சொந்தக்காரர்களுள்ள டாக்டரா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும் நினைக்கிற ஆக்களும் இருக்கு. அப்ப அவங்க எப்படி வந்து ஒரு இன்ஜினியரோட கனெக்ட் ஆகுது? என்னுடைய மாணவர்கள் டெய்லி கிளாஸ்ல ஒரு இன்ஜினியரோட கனெக்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. ஒரு டீச்சர், ஒரு இன்ஜினியர், ரைட்டானே? ஸோ அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ரைட்டா? ப்ரொஃபஷனலா சில விஷயங்கள். சரிதானே? ஸோ கனெக்ட் ஆகல. அப்படி கனெக்ட் ஆகிறத அமைச்சு தந்தது யாரு? நான் வேற இடத்துல இருந்தா ஒரு நாள் டிராவல் பண்ணி வந்தா என்னட்ட படிக்க வேண்டியிருந்த காலம் போய் இப்ப நாம கனெக்ட் ஆயிருக்கோம். என்ன லைவா நான் காய்க்கிற விஷயத்த ஆடியோவா கேட்குறீங்க, வீடியோவா பாக்குறீங்க. இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? தகவல் வலைப்பின்னல். ரைட்டா? டேட்டா நெட்வொர்க். ரைட்டா? தகவல் டேட்டா நெட்வொர்க், ரைட்டா? நெட் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற நான் கதைக்கிறது இந்த வீடியோ எல்லா விஷயம் இந்த நாலேஜில் இருந்து எல்லாமே நெட்டு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். தகவல் வலைப்பின்னல்கள் சொல்றோம். ரைட்டா? டேட்டா. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க? ரைட். அடுத்ததா சொல்லப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மின் தொடர்பாடல் ஊடகங்கள். இப்ப நீங்க ஹைல வச்சிருக்க போனும் சரியா இல்லைன்னு சொன்னா மின் தொடர்பாடல் ஊடகங்கள். ரைட்டா? மின் தொடர்பாடல் ஊடகங்கள். ரைட்டா? கையில போனோ லேப்டாப்போ டேப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க, அது என்ன? மின் தொடர்பாடல் ஊடகம்.
இதுவும் ஒரு தொடர்பாளர் ஊடகம், கொஞ்சம் பெரிய டேப் ரைட்டா, ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ரைட்டா, ஸ்மார்ட் போர்ட் ஒரு பெரிய டேப் மாதிரி தான் ரைட்டா. ஸோ ஸ்மார்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஸோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சிம்பிளாக வந்து நாம வெறுமனே சப்பல் படிப்பு படிக்கல ரைட் தானே. ஸோ நாம என்ன செய்யணும்னா ரியலாகவே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை ஏஐல நடக்கிற ஏஐ காரணமாக வருகின்ற மாற்றங்கள், ஸோ அதை தான் அடுத்ததாக காய்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த நான் பார்க்க போகிறது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தேன் நாம, அந்த மாதிரி தொலைத்தொடர்பாளர் அடுத்ததாக பார்க்க போகிறோம். தொலைத்தொடர்பாளர் தான் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ தொலைத்தொடர்பாளர் ஊடகங்களையும் தகவல் வலைப்பின்னர்களை நெட்வொர்க்கிங் டேட்டா நெட்வொர்க் அந்த அளவுக்கு வந்து முன்னேறி கொண்டு போகின்ற சமூகத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கோம். அவ்வளவு மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருது. எப்பயோ படித்த டீச்சர்ஸ் மாட்ட சில டீச்சர்ஸ் மாட்ட இருக்கிற விஷயம் என்ன சொன்னால் அவங்க அப்டேட் ஆகிறது இல்லை. ஏன் என்னுடைய வகுப்பு இன்னுமே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னால் நான் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கேன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரைட்டா. நீங்கள் ஜென்சி உங்களோட ஜென்ரேஷனை பற்றின ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்கிறான், சரியான கிளெவரான ஜென்ரேஷன் நீங்கள். ஏன்னு சொன்னால் உங்களோட அப்பா அம்மா படித்ததால் வந்த நாலேஜ் 2 பேர் நாலேஜும் சேர்த்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதை சிம்பிளாக டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் ரைட்டா. உங்களோட அப்பா அம்மா ஸ்போர்ட்ஸ் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வரும், அந்த ஆற்றல் வரும் ரைட்டா. உங்களோட அப்பா அம்மா செஸ் விளையாடி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட நாலேஜ் அதுக்குரிய நாலேஜும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அப்படி நாலேஜ் சேர்ந்து வரக்குள்ள என்ன செய்றீங்க, இன்னுமே அறிவுபூர்வமான ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் வாரீங்க. ஆனால் எமோஷனலி கொஞ்சம் வீக்கான ஜென்ரேஷன். ஆனால் நாம் கட்ஸோட இருப்போம் ரைட்டா, எமோஷனலி ஃபிட்டாக இருப்போம் ரைட்டா. அதுக்குரிய சில வழிமுறைகள் நான் சொல்லி தருவேன் ரைட் தானே. எமோஷனலி ஃபிட்டாக இருந்தீங்கன்னு சொன்னோம் உங்களுக்கு சரியான நாலேஜ் கூட பிள்ளை ரைட்டா. அந்த நாலேஜை எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஹையாண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்ச எந்த காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் ரைட்டா. அதுக்கு தான் நான் பழக்க போகிறோம் ரைட்டானே. அது ஒரு டிசிப்ளின் சில நீங்கள் டெவலப் பண்ண வேண்டி இருக்கும், ஹேபிட்ஸ் சிலது இருக்குது ரைட்டா. அதை நான் சொல்லித்தருவேன். அப்போ கவனிங்க, தகவல் வலைப்பின்னர்கள் மின் தொடர்பாளர் ஊடகம் ரைட்டா. ஸோ நெட், அடுத்த டேட்டா, இன்டர்நெட், இந்த விஷயமும் அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டிவைசஸ், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், ஃபோன்ஸாக இருக்கட்டும், டேப்ஸாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, பிசியாக இருக்கட்டும் ரைட்டா, எதுவாக இருந்தாலும் சரி டிவைசஸ், இந்த 2 விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நெட்டையும் டிவைசஸையும் மட்டுமே வச்சுக்கொண்டு உலகத்தை ஃபுல்லாக சுருக்கி எடுத்தோம் ரைட்டா. கனடாவில் இருக்கிற மாமாவோட ஹைக்கிறான் ரைட்டா, டென்மார்க்கில் இருக்கிற சித்தப்பாவோட ஹைக்கிறான், நார்வேயில் இருக்கிற பெரியப்பாவோட ஹைக்கிறான், லண்டன்ல இருக்கிற கூட்டாளியோட ஹைக்கிறோம், எல்லாரோடையும் இப்போ ஹைச்சு கொண்டு வரும். இப்போ நான் நினைச்சேன்னு சொன்னால் வந்து இப்போ டக்கண்டக் லண்டன்ல இருக்கிற கூட்டாளியும் கோல் எடுக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற புக்கை படிக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கிற லைப்ரரியை வந்து நான் இங்கேருந்து ஆன்லைனு கூடவே அந்த லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து நான் வாசிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உலகம் சுருக்கப்படுது, உலகமயமாதல் நடந்தது, உலகம் ஒரு சிறிய கிராமமாக மாறிவிட்டது. நான் அங்கே வேணாலும் போய் படிக்கலாம் ரைட்டா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இலங்கைக்குள்ளேயே இருந்து கொண்டு இலங்கைக்குள்ளேயே இருக்கிற புக்கு தான் வாரீங்க ரைட்டா. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உலகமயமாக இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் படிச்சு கொண்டிருக்கோம் ரைட்டா. ஸோ யூனிவர்சிட்டி போனீங்க சொன்னால் நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருக்கிற டீச்சர்ஸ்டே நீங்கள் படிக்கலாம் ரைட்டா. சரி, இப்போ கடைசி அப்டேட்னு சொன்னால் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஏஐ பற்றி ஒரு ஆள் கதைக்கணும் நடக்கல, ஏஐ பற்றி படிச்சிருக்கோம். சில சார் மாதிரி பார்த்தேன் ரைட்டா. டக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் ஏஐ ரைட்டா போட்டா சரி. ஏஐ பற்றி ஒரு கேள்விகளுங்க, ஏஐ எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணப்படுது, ஏஐ எப்படி தொழிற்படுது, ஏஐ எப்படி வந்து டேட்டா இன்புட் பண்ணி எடுக்குதுன்னு கேளுங்க, தெரியாது. ஜஸ்ட் போஸ்டரில் சைட்டில் அப்படி போட்டுக்கிறது வேறு கீழே மாஸ்டர்ஸ் இன் ஏன் ஏஏண்டா இப்போ எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி. நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள் இருக்கு என்ன ரைட்டா. சரி, நாம அப்டேட் பண்ண படிப்பே படிப்போம். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த சிலபஸ் 2017 உங்களுக்கு உருவாக்கப்பட்டது ரைட்டா. ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இருக்கணும்னு சொன்னால் 2024 படிக்கிறாங்கன்னு சொன்னால் 2024 இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன விஷயம் நடக்குதோ அந்த அப்டேட்டை கொடுக்கணும். இல்லாட்டி நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, பூமராக ஆயிடுவீங்க. 2017 எங்கே இருக்குது, 2024 எங்கே இருக்குது, 7 வருஷமா போச்சு. 7 வருஷத்துக்கு முன்னால் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் புக்கை வச்சுக்கொண்டு சிலபஸை வச்சுக்கொண்டு என்னால் என்ன விஷயத்தை உங்களுக்கு புதுசாக தரையிலும். அப்போ கட்டாயம் மற்ற நாட்டில் இருந்து வாராக்கள் அட்வான்ஸாக படிச்சு கொண்டிருக்காங்க, அந்தந்த மாற்றங்களோட வருகின்ற விஷயத்தை படிச்சு கொண்டிருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் அந்த நாலேஜ் இருக்கிற ஆளோட ஒப்பிடக்குள்ள அந்த ஒரு பிரச்சனையை கையாளுறதுக்கு தகுதி இல்லாதாலாம் மாறுறாரு. ஆன்லைன் கிளாஸ்க்கு வர ஆக்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபோமை நீங்கள் கையாளுறதுக்கு பழகி கொடுக்குறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபோம் ஃபீலிங் ரைட்டா. ஸோ இன்டர்நெட்டில் ஃபோம் ஃபீலிங், இன்டர்நெட் கேஜெட்ஸை சரியான முறையில் பயன்படுத்துறது, இன்டர்நெட்டை இப்படி வந்து படிப்புக்காக பயன்படுத்தி கொள்வது, இந்த மாதிரி நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு போகிறாங்க ரைட்டா. யூனிவர்சிட்டி போக்குள்ள செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியில் டொப் படிக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த இன்டர்நெட் ஒரு குறிப்பிட்ட எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி உங்களுக்கு யூனிவர்சிட்டியால் தருவாங்க. ஸோ அது கூட தெரியாமல் இருக்குது. ஸோ தொடர்பாடல் ஊடகமும் தகவல் வலைப்பின்னலும் தேவைன்றது
உங்களோட புத்தகத்திலேயே போட்டிருக்கு பிள்ளைகள். அப்படி இருக்கக்குள்ள எப்படி நாம தவிர்க்கிறது? மாற்றங்களை தவிர்க்காதீங்க, ரைட்டா? ஸோ நவீன மாற்றங்களை தவிர்க்காதீங்க. உங்களோட அப்பா விவசாயம் செய்யறாருன்னு சொன்னா விவசாயத்துக்காக நீங்க எப்படி ஒரு கருவியை ரெடி பண்ண போறீங்கன்னு சொல்லி பாருங்க, ரைட்டா? ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், ரைட் தானே? ஸோ இது முடிய நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கேன். ரியல் லைஃப்ல நடக்கிற மாற்றங்களை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். ரியல் லைஃப்ல நடக்கின்ற மாற்றங்கள், ரைட்டா? சும்மா கார்ட்டூனிக்கா எல்லாத்தையும் ஃபிக்ஷனாவே பார்த்து கொண்டிருக்கல. ரியல் லைஃப்ல இப்ப கரண்டா யாரு எதை யூஸ் பண்ணி அவங்க வந்து படிச்சு கொண்டிருக்காங்க, மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்கன்றத பார்ப்போம், ரைட் தானே? இதனால உங்களுக்கு மட்டும் பிரியோசனம் இல்லை, உங்களுடைய பெற்றவர்களுக்கும் நிறைய பிரியோசனம் இருக்கு. நீங்க படிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா ஈவன் வந்து உங்களோட அப்பா கடைக்கு ஒரு சாமான் தேவை, உங்களோட அப்பாட்ட அனுபவம் இருக்கும், உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கும். அப்ப உங்களோட அப்பா யாரையோ தேடி போறதை விட மகன் அதற்கு பார்த்து சொல்லுங்கம்மா, நெட்ல என்ன பார்த்து சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்களோட அம்மா வந்து ஒரு இடத்துல போய் ஏமாறுறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் வாங்குறதுல ஏமாறுறாங்க. நீங்க டக்குன்னு உங்களோட நாலேஜை வச்சு பார்த்து சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதுக்கா உங்களை படிக்க வைக்கிறது, ரைட்டா? அவங்களோட டைமை செலவழிச்சு படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும், விளங்குதா? சரியா? ரைட். ஸோ நிறைய நாலேஜ் வந்து நான் தரப்போறேன். அந்த நாலேஜை சரியான இடங்கள்ல பயன்படுத்திக்கொள்ளணும். நீங்க பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், பெஸ்டான ஹியூமன்ஸா உருவாகணும், ரைட்டா? ரைட். அப்ப டிவைசஸையும் இன்டர்நெட்டையும் பயன்படுத்துறத பத்தி தான் பாடமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எப்படி நாம டிவைசஸை புறக்கணிக்கிறது? ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ கொழும்புக்குள்ள நீங்க வேலை எடுக்க போறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், கொழும்புக்குள்ள அந்த இடத்துல நீங்க புழங்கிருக்கீங்களா? இந்த இடத்துல மெப்பை வந்து உங்களுக்கு பாவிக்க தெரியுமா? இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்க தொடர்பாடல் ஊடகங்கள் மட்டும் இல்ல, போக்குவரத்துக்கு நீங்க என்ன பஸ் பயன்படுத்தணும்ன்றத இன்டர்வியூல கேள்வி கேட்கிறாங்க, ரைட்டா? ஒரு இன்டர்வியூல நீங்க ஒரு கொழும்புல இருக்கிற கம்பெனிலேயோ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயோ நீங்க வேலை எடுக்க போகல, இன்டர்வியூல கேட்கிற கேள்வி ஒன்று பாருங்க, நீங்க ஆல்ரெடி இந்த இடத்துல எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க? இந்த கம்பெனி இருக்கிற இடத்துல நீங்க எத்தனை வருஷம் ஆல்ரெடி இருந்திருக்கீங்க? ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி நீங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா, ரைட்டா? கொழும்புக்குள்ள கம்பெனிக்குள்ள ஒரு வேலை எடுக்கிறீங்க, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், ஒரு ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே கொழும்புக்குள்ள வேலை எடுக்க போகல இன்டர்வியூல இப்ப என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன பாடம் படிச்சிருக்கீங்க, என்ன மொடியூல் செஞ்சிருக்கீங்க, எல்லாத்தையும் தாண்டி கொழும்புக்குள்ள ஆல்ரெடி இருந்திருக்கீங்களா? இந்த குறிப்பிட்ட ஏரியாவை சுத்தி ஆல்ரெடி இருந்திருக்கீங்களா என்ற கேள்வியை கூட கேட்கிறாங்க. மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கு, வேலை வாய்ப்புகள் மாறிக்கொண்டிருக்கு. அப்ப நாம எடுக்கிற நாலேஜை நாம பயன்படுத்துறதுக்கு படிக்கணும். முதலாவது பௌதியவியல் அறிமுகத்துல முதலாவது பக்கத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம், தகவல் வலைப்பின்னல்களையும் மின் தொடர்பாடல் ஊடகத்தையும் பயன்படுத்தி உலகம் முழுவதும் பறந்து முழு சமுதாயத்தையும் மாற்றி ஒரு சிறிய கிராமத்தினுள் அடக்குதுன்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த சரி நோட்ஸ் எழுதுங்க பிள்ளையே, சரியா? எழுதி கொள்ளுங்க, சரியா? நாம் மனித சரித்திரத்தை பின்னோக்குவோமாயின் மனித மேம்பாட்டுக்கு, சரியா? எழுதி கொள்ளுங்க. இந்த மாதிரி படிப்பிச்சா அங்க பிசிக்ஸ்ல நிறைய பேருக்கு 2A ஃபெயில், 2A கெமிஸ்ட்ரி A, பயாலஜி A, பிசிக்ஸ் ஃபெயில். ஏன்? பிசிக்ஸா படிக்கணும். பிசிக்ஸ் வந்து வித்தியாசம், பிசிக்ஸ் வந்து விளங்கி படிக்கணும், கன்செப்ட் விளங்கணும், ரைட்டா? பிசிக்ஸ் வந்து பிசிக்ஸா படிக்க வேண்டிய பாடம், பிசிக்ஸா வந்து பாடமாக்குற பாடம் கிடையாது. என்ன செய்யணும், எதுக்குள்ள அப்ளை பண்ணணும், எந்த சங்கிலி பயன்படுத்தணும், எந்த மெட்டீரியல் பயன்படுத்தணும், எந்த இடத்துல உராய்வை குறைக்கணும், எந்த இடத்துல உராய்வை கூட்டணும். உராய்வை குறைக்கிறதுக்காக நான் இந்த திருப்பத்தை மாத்தினேன்னு சொன்னால் அந்த திருப்பத்தை மாற்றுதல் என்பது அந்த இடையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், விளங்கி படிக்கணும், விளங்குதா? ரைட்டா? அப்போ உலகம் முழுவதும் ஒரு சிறிய கிராமத்துல அடக்கப்படுகின்ற விஷயம் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து மருத்துவத்தில் ஏற்பட்டுள்ள எல்லா அதிசயங்களுக்கும், ரைட்டா? சரி, இப்போ நீங்க படிக்கிறீங்க, நீங்க டாக்டரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஸோ டாக்டர் வந்து ஆரம்ப காலத்துல பயன்படுத்திய டூல்ஸுக்கும், ரைட்டா, ஸ்டெத் இருந்திருக்கும். ஸ்டெத் எவ்வாறு தயாரிக்கப்படுது? கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டெத்துல பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து டேர்ன் பண்ணிடலாது. ஸ்டெத் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா? நான் காட்டுறேன். ஸ்ரீலங்காவுக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸ்டெத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட்டா? சரியா? இந்த இமேஜ் எதுக்குள்ள இருக்குன்னு தெரியல. ஸ்டெத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட் தானே? ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்டெத்துல கூட மாறி இருக்கு, ரைட்டா? ஸ்டெத்துல கூட ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ண முடியாத ஸ்டெத்தா இருந்தது, இப்போ வந்து இப்படி டேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டெத் வந்து வந்திருக்கு, ரைட்? அந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க, பிரச்சனைகள் வருது, மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க. ஸோ பௌதிகவியல் ரீதியாக, சயின்டிபிக் ரீதியாக அந்த இடத்துல என்ன மாற்றங்கள் தேவைப்படுது என்றதை அவதானிச்சு மாற்றங்களை கொண்டு வராங்க, ரைட்டா? அப்ப சிறிய கிராமத்துக்குள்ள அடக்குறது மருத்துவத்தில் ஏற்பட்டுள்ள எல்லா அதிசயங்களுக்கும்
நவீன தொழில்நுட்பத்தின் அபிவிருத்திக்கும் விஞ்ஞானமே அடிப்படையாகும். அப்ப இந்த இதெல்லாம் வெறும் பௌதிகவியலுக்கான அறிமுகம் நடக்கல, விஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப விஞ்ஞானமே அடிப்படை ஆகும்னு சொல்றாங்க. பௌதிகத்தில் உள்ள கண்டுபிடிப்புகள் எளிதில் பார்க்கக்கூடிய என்பது மிகைப்படுத்தப்பட்டது என கூற முடியாது. பௌதிகத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்புகள் எளிதில் விளங்கி எடுக்கக்கூடியது, உண்மையிலே எளிதில பார்க்கக்கூடியது. சரியா? ஸோ அது வந்து நிச்சயமான ஒரு உண்மை. ரைட்டா? சரியா? ஸோ அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. ஸோ சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இந்த மூணு சேர்ந்ததான் சயின்ஸ். அதில் நான் இன்னொரு டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கோர்சஸ் செலக்ட் பண்ணக்குள்ள ஒரு முன்னுக்கு இருக்கிற ஒரு 36-40 கோர்ஸ், சரியா? நீங்கள் இப்போ பயாலஜி ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, பயோ ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, ஒரு 35-40 கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ரெக்யர்மெண்ட் ஒன்று இருக்கு. ரைட்டா? வேலைக்கு எடுக்கக்குள்ள வந்து இந்த மாதிரி இது சரியா இருக்கா, ஓகே, ஆம்பளை பிள்ளை, ஓகே சரி, இவர் வந்து 35 வயசுக்குள்ள இருக்காரு, சரி, ஸோ இவர் வந்து இந்த இடத்துல இருந்து வராரு, சரி, ஓகே, இவர் வந்து செலக்டட் சொல்லி சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கவங்கள. ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணக்குள்ள எடுவர்றதுக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால், ரைட்டானே? ஸோ பல்வேறுபட்ட கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணலாமல்ல, அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கரன்சி மாதிரி ஒரு Z-ஸ்கோர் என்ற விஷயம் இருக்கணும். அதை நான் விளங்கப்படுத்துவேன். ரைட்டா? நான் சொல்லுவேன், இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் நாட்கள் போக Z-ஸ்கோர்னா என்ன, அதை நீங்க எப்படி தக்க வச்சுக்கொள்ளலாம். மார்க்ஸ் என்ற வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். Z-ஸ்கோரை பத்தி தெரிஞ்சாங்க ஏத்துங்க. Z-ஸ்கோர் கேள்விப்பட்டாங்க, கேள்விப்பட்டாங்க ஏத்துங்க. Z-ஸ்கோர், ஓகே, Z-ஸ்கோரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் அரைக்கரவாசி பேர் கேள்விப்படவே இல்லை. நான் சொல்லுவேன், சொல்ல வேண்டிய சொல்றேன். Z-ஸ்கோரை பத்தி என்னால விளங்கப்படுத்த முடியும் என்றாங்களே ஏத்துங்க. Z-ஸ்கோரை பத்தி நான் இப்ப சொன்னாலும் ஐயோ இது நான் விளங்கப்படுத்தணும் என்றாங்களே ஏத்துங்க. இதான் Z-ஸ்கோர், இப்படிதான் Z-ஸ்கோர் எடுக்கலாம் என்றெல்லாம் எனக்கு தெரியும். யாரும் இல்லை, சரிதானே? ஏன் சொன்னால் ஸோ Z-ஸ்கோர் என்ற ஒரு புது விஷயம். Z-ஸ்கோர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த Z-ஸ்கோரை நான் விளங்கப்படுத்தணும்னு சொன்னா நீங்க சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்ப சொன்னாலும் விளங்க போறது இல்லை. அதனால நான் சொல்றதுல நேரத்தை மினக்கடுத்த மாட்டேன். எப்ப சொல்லணும்ன்றது எனக்கு தெரியும். அப்ப நான் Z-ஸ்கோரை பத்தி சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். இப்ப விளங்கப்படுத்தினா 1 மணி நேரம் எடுக்கிற விஷயம் சரியான டைமுக்கு நான் சொல்லக்குள்ள 10 நிமிஷத்துல சிம்பிளா உங்களுக்கு விளங்கும். ரைட்டா? ரைட். அந்த சரியான டைம் வரும் வரைக்கும் காத்திருப்போம். ரைட்டா? சரி. அப்ப சில புது விஷயங்களே இதுக்குள்ள இருக்கு. அதுல பேசிக்கான ஒரு விஷயம் இப்ப சொன்னா விளங்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு 30-40 கோர்ஸ் முன்னுக்கு இருக்கிற ஒரு சில கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணணும்டா, இந்த கோர்ஸ் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து பயாலஜி ஸ்ட்ரீம்ல பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி சில பேருக்கு சில விஷயங்கள் கஷ்டமா இருக்குன்றதுக்காக பயாலஜி ஸ்ட்ரீம்ல இருக்கிறார்கள் இந்த பிசிக்ஸுக்கு பதிலாக ஐடி எடுப்பீங்க. ரைட்டா? அக்ரிகல்ச்சர், சாரி, பிசிக்ஸ் ஐடி, அக்ரிகல்ச்சர் ரெண்டும் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா சில கோர்சஸ் வந்து கற்கைநறிகளுக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. நீங்க 3 பாடம் 3 எடுத்தாலும் கூட உங்களால வந்து சில கற்கைநறிகளுக்கு போக தகுதி கிடையாது. அது தகுதி வேணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் அந்த 3 பாடம் படிச்சிருக்கணும். அதே போல பிசிக்கல் சயின்ஸ்லையும் தான் நீங்க வந்து மேத்ஸ், ரைட்டா, டபுள் மேத்ஸ், ரைட்டா, ஸோ இணைந்த கணிதம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடம் எடுத்திருக்கணும். அப்படி கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போட்டு கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்க ஐடி எடுக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால், கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐடி எடுக்கலாம். அப்படி எடுக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க சில கோர்சஸுக்கு வந்து 3A எடுத்திருந்தாலும் கூட அப்ளை பண்ண முடியாது. விளங்கிதா? ஸோ அப்போ ஐடி எடுக்கக்குள்ளே செலக்ட் பண்ணக்குள்ளே இந்த பாடம் கஷ்டமா இருக்கா, அதனால ஐடி எடுக்க போறோம், இந்த பாடம் கஷ்டமா இருக்கு நான் அக்ரிகல்ச்சர் மாற போறேன்க்குள்ளே அதுக்கு பின்னால இருக்கிற தூரத்துல லாங் டைம்ல வரப்போற மாற்றத்தை புரிஞ்சு கொண்டு சரியான அட்வைஸ் எடுத்துக்கொண்டு மாறுங்க. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணணும். இன்ஜினியரிங் எல்லாம் வந்து நார்மலா E1 எல்லாம் கிடைக்காது. மெடிசின் போக முடியாது. அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணீங்கன்னா மெடிசின் 3A எடுத்தாலும் மெடிசின் போக முடியாது. சில பேருக்கு தெரியல, மாறி போட்டு புற இருந்தால்றது. அப்ப நீங்க மாறத்தான் போறீங்கன்னு சொன்னா அந்த நாலேஜோட மாறுங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் கிளாஸ்ல நான் எக்ஸ்ட்ராவா தர நாலேஜ். என்ன சொன்னா வெறும் படிப்பை மட்டும் வச்சு எல்லாம் செய்ய முடியாது, சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளும். ரைட்டா? சரியா? ஓகே. இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர ஆட்களுக்கு வீடியோ வந்து கிளியரா ப்ளே ஆகுது, கிளியரா இருக்கா என்ன சொன்னா ஹை எஃபிஷியண்டான இன்டர்நெட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? 300 Mbps. சேம் டைம் பாவிக்கிற டிவைஸ் எல்லாம் ஒப்சர்வ் பண்ற ஆற்றல் ஒன்று இருக்கு. நீங்க 300 Mbpsல நீங்க டிவைஸை பயன்படுத்தினாலும்
அது உள்வாங்குகின்ற ஆற்றல் 10 mbps இருந்துச்சுன்னு சொன்னா 10ல தான் உள்வாங்கும். ஸோ பயன்படுத்துகிற அனைத்து கருவிகளும் ஹை எஃபிஷியன்ட் டிவைசஸ், ரைட்டா? ஒப்சர்வேஷன் திறன் எல்லாமே கூடுனர். ஸோ அதனால தான் கேட்குறேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆட்களுக்கும் கிளியரா வீடியோ வருதா? வீடியோ கிளியரா இருக்கா? ரைட். ஆடியோக்கு ஒரு சாமான் பயன்படுத்தினான், அதை சார்ஜ் குறைஞ்சதால இன்றைக்கு பயன்படுத்தலை. ஓகே, நான் பாவிக்கிற ஒரு மைக் இருக்கு, சரியா? 500 ரூபாய்க்கும் இருக்கு, சரியா? இதே மாதிரி மைக் 500 ரூபாய்க்கு இருக்கு. இது எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. சரி, கிளாஸ் வந்து படிப்பு மட்டும் இல்லை தானே, குவாலிட்டியை பொறுத்து விலை மாறுபடும். சரி, என்ன எவ்வளவு இருக்கும்? இப்போ சவுண்ட் கிளியரா இருக்கா? சவுண்ட் அப்படி இருக்கு, பக்காவா இருக்கா? ரைட். எவ்வளவு இருக்கும்? குவாலிட்டி மேட்டர்ஸ், அதுக்காக தான் இந்த கேள்வி இருக்கிறேன். எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாய்க்கும் இருக்கு, 2000, 5000, 15000, 17000, 1 லட்சம். அவ்வளோத்துக்கு இருக்கு. ஆனா இது அவ்வளோத்துக்கு இல்லை. இது வந்து 23,000, ரைட்டா? 500 ரூபாய்க்கும் இருக்கு. நான் காய்கிற கிளியரா இருக்கா? காய்கிற கிளியரா இருக்கா? சரி, இப்போ பாருங்க. இப்போ நான் ஒரு செட்டிங்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரைட்டா? நான் காய்ச்சி கொண்டு கேட்கலையே டபுள் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும், ரைட்டா? டபுள் சவுண்ட் வந்து கேட்கும், சுற்றி நடக்கிற மைன்யூட்டான விஷயங்களை கூட இது சென்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ரைட்டா? ஸோ கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? அதை முதலாக சொல்லுங்க. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ இதை நான் சொல்லும் சிஸ்டம்னு சொல்லி, ரைட்டா? அதே மாதிரி நான் இங்கால நான் படிப்பிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்கள் அங்கால படிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணணும். அதுக்கு நான் சொல்லி தருவேன், என்ன பாவிக்கணும், என்னென்ன செய்யணும், படிக்கிற இடத்த எப்படி நீங்கள் அடுக்கி வைக்கணும், எப்படி சிவரை வந்து அப்படி வடிவாக வச்சுக்கொள்ளணும், படிக்கிற ரூமில் எந்த இடத்துல எதை வைக்கணும், எல்லாமே நான் சொல்லுவேன், ரைட்டா? சரியா? சரி. ஸோ இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்கு எல்லாம் சவுண்ட் கேட்குது இல்லையா? கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ ரெண்டு கிளியராக இருக்கா? பிள்ளை நான் சொன்னா தானே, உங்களோட மெசேஜஸ் எனக்கு காட்டும். புதுசாக வந்தாங்களே தெரியா, என்னடா சார் கதைக்கிறாரு, ஒருத்தரும் கதைக்கிறாங்க இல்லை, ஆனால் வந்து சார் அதுக்கு பதில் சொல்கிறாருன்னு சொல்லி புதுசாக வந்தாங்க யோசிச்சிங்கன்னு சொன்னால், உங்களோட ஸ்க்ரீனில் கொஷின் அண்ட் ஆன்சர்ன்னு சொல்லி ஸ்க்ரீனில் பாருங்க, Q&Aன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டும் பாருங்க, காட்டுதா? அதுக்குள்ளே போய் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் கதைக்கிறதை நாம் ஏற்படுத்துறேன்னு சொன்னால் கச்ச இருக்கும், ரைட்டா? எல்லாரும் காய்க்க வலிக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் காய்க்கிறோம் உங்களுக்கு தெளிவாக விளங்காது. இது கொஞ்சம் இண்டிவிஜுவல் கிளாஸ் மாதிரி 1-to-1 மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய பேர் இருக்கீங்க, ரைட்டா? ஸோ இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன சொன்னால், உங்களோட கூட்டாளி பக்கத்துலேருந்து கச்சேன்னு குத்த மாட்டான், நிறையப்படுத்த மாட்டான், தொல்லை பண்ண மாட்டான், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. உங்களோட வீட்டிலே இருக்கீங்க, உங்களோட அப்பா அம்மா சரியாக பாடம் படிப்பிப்படுதா, பிள்ளை சரியாக கவனிக்குதான்றதை நீங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்கொள்ளலாம், ரைட்டா? ஏன்னு சொன்னால் சில கிளாஸஸுக்கு அப்பா அம்மா நம்பி விட்டுட்டு போயிடுவாங்க. கிளாஸஸில் என்ன படிப்பிக்கிறாங்க, ஒழுங்காக படிப்பிக்கிறாங்களா இல்லையா, ஒன்றுமே விளங்காது. ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி இல்லை, வீட்டில் வச்சு நடக்கும், ரைட்டா? நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறன்ற விஷயம் இருக்காது. உடனே டச் பண்ணுறீங்க, லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, கிளாஸ் நடக்குது, இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மாணவர்கள் ஆகிகளை நான் வாட்ச் கொண்டு தான் இருப்பேன். ஸோ இடையில நான் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி கதைக்க சொல்லுவேன், ரைட் தானே? நான் ஐடி படிச்சுதான்னு கேட்குறீங்களா? சரி, நான் அந்த ஸ்டோரி சொல்கிறேன், ரைட்டா? ஸோ நான் ஓஎல் வரைக்கும் ஐடி படிக்கலை, நான் ஒரு டெக்கி காய், ரைட்டா? ஸோ டெக் சாமான்ல எனக்கு ஒரு ஆர்வம், ரைட்டா? அதான் இதுக்கு காரணம் அதுதான். ஸோ நான் ஏன் இந்த வேலையை விரும்பி செய்கிறேன்னு சொன்னால், எனக்கு டெக்னாலஜியை கையாளுறது பிடிக்கும், ரைட்டா? ஸோ நான் பாவிக்கிற எல்லாமே டெக்னாலஜியோட சேர்ந்த டிவைசஸ், ரைட்டா? எல்லாமே, ரைட்? இது ஏஐ ஃபோன், ரைட்டா? ஏஐ ஃபோன், ரைட்? ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நகர்றதுக்கு எனக்கு இந்த பேஷன் வந்து எனக்கு உதவியாக இருக்குது. இன்னுமே நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம், ரைட் தானே? சரி, நீங்கள் ஒரு டெக்கி காயாக வரணுன்ற விருப்பம் இருக்கிறார்கள், டெக்னாலஜி ஹை எஃபிஷியன்ட் டெக்னாலஜி எல்லாம் எனக்கு கையாளணுன்ற ஆசை இருக்குன்றார்கள், நிறைய சொல்லிதான், ரைட்டா? ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் தானே, இது வந்து குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி சரியா, அப்போ நீங்களும் சரியா, சரி நம்ம நிறைய கதைப்போம், ரைட்டா? நிறைய கிளாஸ் இருக்க போதும். இது ஒரு ஜேர்னி பிள்ளைகள், 2.5 வருஷத்துக்குரிய ஜேர்னி. அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். உங்களோட குவாலிட்டியை நீங்கள் அதிகரித்து கொள்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்ன்றதை சொல்லி தருவேன். ஏன்னு சொன்னால்
எல்லா வீட்லேயும் அக்கா அண்ணா மாதிரி படித்தாக்கள் இல்லை. அப்போ ஒரு இன்ஜினியர் டாக்டராக வர்றாக்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சரி அன்றைக்கி நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், எழுதி கொள்ளுங்க. ஒரு ஹோம்ஒர்க் இன்ஜினியரிங் மெடிசின் யாராச்சும் என்ன பண்ண போகிறோன்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த குறிப்பிட்ட நீங்கள் படிக்கிற கோர்ஸின் மேக்ஸிமம் என்ன இன்ஜினியரிங் மெடிசின் தானே, ரைட். இன்ஜினியரிங் மெடிசின் என்டர் பண்ண யாராச்சும் ஒரு அக்கா இல்லாட்டி அண்ணாட வீட்டை போய் அவங்களோட ரூமை அவங்களோட பெர்மிஷனோட உங்களோட ரூம் ஒர்க்கா பார்க்கலாமா, உங்களோட படிக்கிற இடத்த எனக்கு ஒர்க்கா காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட ரூமை போய் பாருங்கள். இதான் உங்களோட ஹோம்ஒர்க், ரைட்டா. ப்ராக்டிக்கல் ஹோம்ஒர்க்ஸ் தான் இருக்கும் நம்மளதில், ரைட் தானே. மற்றபடி மற்ற ஹோம்ஒர்க்ஸும் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஹோம்ஒர்க்ஸ் கூடவா இருக்கும். இது ஆரம்ப பகுதி, சில விஷயங்கள் உங்களுக்கு சிஸ்டம் விளங்கும், ரைட்டா. ரைட். ஸோ விளங்கித்தானே, ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி அதிலேயே சொல்கிறாங்க தகவல் வலைப்பின்னல்களும் மின் தொடர்பாடல் ஊடகங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட் தானே. சரி, ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நான் ஒரு இன்ஜினியர், சரியா. ஆட்டோமேஷன் சைட்டில் நான் ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கேன். சேம் டைம் ஏஐ சம்மந்தப்பட்டவங்க படித்து கொண்டிருக்கேன், ரைட் தானே. சேம் டைம்ஸ் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், வெப்சைட் டிசைனிங், டேட்டா அனலைஸ், அடுத்த வந்து எஸ்சிஓ அனலைசர், ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சைக்காலஜி, நியூமராலஜி இதெல்லாமே படித்து கொண்டிருக்கேன், கோர்சஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன், ரைட்டா. எனக்கு படிக்கிறதா பிடிக்கும், ரைட்டா. அது பிடிக்கும், அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எனக்கு அது விடையில்லாமல் இருக்கும். படிக்க ஏன் பிடிக்கும் தெரியுமா. நீங்கள் ஒரு இடத்துல படிக்கக்குள்ள, நீங்கள் ஒரு இடத்துல போக்குள்ள இன்னொரு ஆள் மேஜிக்காக பார்க்குற விஷயம் இதுக்கு பின்னால் இதான் நடக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இதில் நீங்கள் கொஞ்சம் மெச்சுவர்டாக இருக்கலாம், ஏன் இது நடக்குது, எப்படி இதை தவிர்த்து கொள்ளலாம்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ரைட்டா. அப்போ நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தா அதே மாதிரி நிறைய பேரோட கனெக்ட் ஆகலாம், சரியா. ஸோ பயாலஜி ஸ்டஃப் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நான் பயாலஜி ஸ்டஃப் எல்லாம் அட்வான்ஸான பயாலஜி ஸ்டஃப் எல்லாம் தேடி காட்டுறேன். எங்கால எனக்கு அது கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்கேருந்து நான் படிக்கிறேன்? ரத்த குழாய்களுக்குள்ளே விடக்கூடிய ரோபோட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அங்கே படிச்சிருப்பேன். திங்க் அபவுட் இட், ரைட்டா. படிக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படிக்கணும், நல்லா படிக்கணும் இல்லையா, ரைட்டா. படிப்பு உங்களுக்கு தர சுதந்திரத்தை வந்து வேற ஒரு விஷயத்தெல்லாம் தர முடியாது. அடுக்கி காசு வச்சுருந்தாலும் படிப்பால் கிடைக்கிற சுதந்திரத்தை உங்களுக்கு வேற ஒரு விஷயம் தராது, ரைட்டா. அதனால் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும், ரைட். நீங்கள் எதுவாக இருந்தாலும் படிக்கணும். அப்போ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைப்பான ஆக்கள் வருவாங்க. டெக்னாலஜிக்காய் சரியா, டெக்கிக்காய் வருவாங்க, ரைட்டா. ஸோ ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நல்லா இம்ப்ரூவ் ஆக வேண்டிய ஒரு ஆட்கள் வருவாங்க, ரைட்டா. இன்ஜினியராக வர வேண்டிய வருவாங்க. அதே மாதிரி வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஒரு ஆள் வருவான், ரைட் தானே. ஸோ எல்லா ஃபீல்ட்லையும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால்தான் நான் அவ்வளோ பேருக்கும் படிப்பிக்கலாம். அதனால் நான் எல்லாமே படிச்சிருக்கோம், ரைட்டா. சரி, அதனால் நான் படிக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறேன், ரைட் தானே. ஸோ என்னுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் கைட் பண்ணுறாங்க, என்னுடைய டீச்சர்ஸ் கைட் பண்ணுறாங்க, நிறைய டீச்சர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் படித்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கைட் பண்ணுவாங்க, என்ன புக் படிக்கணும், ஸோ எந்த வெப்சைட்டில் போய் படிக்கணும், ஸோ எல்லாமே, ரைட்டா. அந்த நான் எடுத்துக்கொண்ட நாலேஜை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் வரும், ரைட்டா. ஸோ உங்களுக்கு இப்போ நான் இதைத்தான் வரப்போகிறேன்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம், இருந்தால் பரவாயில்ல. இந்த வயசில் ஐடியா இல்லாமல் இருக்கிறது ஓகே, கூடாது தான், பட் என்ன செய்யற ஓகே, அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு 1 இயருக்கு பிறகு உங்களுக்கு ஐடியா இருக்கணும், நான் இதுவாக தான் வரப்போகிறேன்ற தெளிவான ஐடியா 1 இயருக்குள்ளே நீங்கள் எடுத்துரும். ஏன்னு சொன்னால் உங்களோட ஜென்ரேஷன் அட்வான்ஸாக போய் கொண்டிருக்கு. அப்போ உங்களுக்கு அட்வான்ஸான ஐடியா இருந்தால்தான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட சொசைட்டிக்குள்ளே குயிக்காக வரலாம், ரைட்டா. இல்லாட்டி மிஸ்டேக் பண்ணி நிறைய காலத்தை கடத்திடுவீங்க. இதுக்குள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷேயோட என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஷேயோட என்ன பண்ணணும், செகண்ட் ஷே, தேர்ட் ஷே இந்த மாதிரியெல்லாம் போகிறத பற்றி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஷேயோட நீங்கள் என்ன பண்ணிட்டு போகணும், நல்ல டாப் ரிசல்ட்ஸில் போகணும், ரைட்டா. வி ஆர் அ டீம், நாம் ஒரு டீமாக ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ நான் வந்து கோச், நீங்கள் வந்து டீம் பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள் தெரியாமல் தான் வருவீங்க, நான் அதை சொல்லித்தருவேன், ரைட்டா. கற்றுக்கொள்றதுக்கு பாருங்கள். ஹோம்ஒர்க் எத்தனை பேர் வெளியே எடுத்தேன், நீங்கள் ஹை ஏற்றுங்க. ஹோம்ஒர்க்கை நான் வெளியே எடுத்தேன், ஏன்னா வெளியே எடுத்தாங்களா ஏற்றுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்த கிளாஸில் நான் சொன்னேன், நான் சொல்கிற விஷயங்கள் தயவு செஞ்சு வெளியிடுங்க. முதலாவது ஹேபிட், யோசிக்கிற விஷயங்கள், ஐடியாஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. ஹோம்ஒர்க்கு வெளியே எடுத்துருக்கோம், உண்மையாக படிக்கிறவரால் ஹோம்ஒர்க் வெளியே எடுத்துருக்கோம், ரைட்டா. இன்றைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கிழமைக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பிரியோசனமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்கிறதுக்கு உங்களோட நோட்ஸ் தான் தேவைப்படும். நோட்ஸை பிரட்டக்குள்ளே உங்களுக்கு அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கும். ஹோம்ஒர்க்னு சொல்லி எழுதியிருக்கேன், நான் அந்த அக்கடை விட்ட போய் பார்த்தேன் நான் என்ன. ஸோ ஏதோ ஒரு இடத்துல டவுன் ஆவீங்க, ஏதோ ஒரு இடத்துல உடைவீங்க. அப்போ அந்த இடத்துல நான் பிரியோசனமாக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, கையை விடுங்க, நல்ல விஷயம், ரைட்டா, வெரி குட், ரைட்.
அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நான் பிரியோசனமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன்ற ஞாபகம் வரணும். அதுக்கு நீங்கள் சில பாஸ்ட்டை பிரட்டி நீங்கள் செஞ்ச அற்புதமான விஷயங்களையும் பார்க்கணும், நீங்கள் விட்ட பிழைகள்லேருந்து கற்றுக்கொள்ளையும் வேணும். அதுக்கு எழுதணும். டைரி எழுதுகிற பழக்கம் இருக்காங்க, எழுதுங்க. ஆனால் சில வீட்டில் சில பிரச்சனை இருக்குது. டைரி எழுதி வச்சா அப்பா அம்மா எடுத்து வாசிச்சிருவாங்க. லொக் போட்டு வச்சா சாவியை தேடி கண்டுபிடிச்சி வாசிச்சிருவாங்க. உண்மையிலேயே இன்னொரு ஆள்கிட்ட டைரி வாசிக்கக்கூடாது, அது கெட்ட வழக்கம். சரியா? அவங்களோட அனுமதி இல்லாமல் அனுமதியோடைய கூட வாசிக்கக்கூடாது. ரைட்டா? அனுமதி தந்தாங்கன்னா குறிப்பிட்ட பேஜஸ் வாசிக்கலாம், மற்றபடி இன்னொரு ஆள்கிட்ட டைரி வாசிக்கக்கூடாது. அனுமதி இல்லாமல் வாசிக்கவே கூடாது. அது யார் செஞ்சாலும் பிள்ளை தான். அப்படி யாரும் அப்பா அம்மா செஞ்சாங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், சார் சொல்லியிருக்காரு அது பிள்ளைன்னு சொல்லி. ஏன்னா அது பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளை தான். ரைட்டா? சரி, டைரி எழுதுங்க. சரியா? உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அன்றைக்கு கவலைப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் ஏதாச்சும் புதுசாக உங்களோட லைஃப்பில் நடந்தால் டைரி எழுதுங்க, ஜேர்னல் எழுதுங்க. சரியா? ரைட். ஸோ நாம் நிறைய விடயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ முதலாவது பக்கத்திலேயே அவங்க சொல்லியிருக்க விஷயம் தொடர்பாக தகவல் வலைப்பின்னலுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரனியல் நுணுக்காட்டியல். ரைட்டா? ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் வந்துச்சு. ரைட்டா? என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு? பெரிய பெரிய விலங்குகளால் பிரச்சனை வந்துச்சு. சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாமே வந்து மனுஷனை அடிச்சுது, சாப்பிடுச்சுது, காயத்தை உண்டாக்குச்சு. இந்த மாதிரி நெருப்பை கண்டுபிடிச்சா, நெருப்பை பற்ற வச்சு பயங்காட்டி ஓட வச்சான். சரி, பெரிய பெரிய விலங்குகள்னு சொன்னால் நெருப்பை காட்டி பயங்காட்டி ஓட வைக்கலாம். சில வருத்தம் வருது, மிருகம் கழிக்கல ஆனால் காய்ச்சலில் படுக்கிறான். சரியா? உடம்போட ஹீட்டெல்லாம் கூடுது, சிலவளை கையழுது கால் அழுது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா நுண்ணங்கிகள், நுண்பகுதிகள், இதெல்லாம் நான் பார்க்கணுமென்றக்குள்ள அந்த இடத்துல என்ன தேவைப்படுது? நுணுக்காட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இலத்திர நுணுக்காட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இலத்திர நுணுக்காட்டி எலக்ட்ரான்களை பயன்படுத்தி அந்த இடத்துல மிகவும் மைன்யூட்டாக மிகப்பெரிய உருப்பெருக்கத்தை செய்ய முடியுமா இருக்கும். ரைட்டா? நான் கையில் இருக்கேன் இந்த ஃபோன், இது வந்து சரியா 100 மடங்கு உருப்பெருக்குமாமா. சரியா தானே? சரி, ஆம், சரியா? நீங்களும் சேர்ந்து பாருங்க. சரியா? தெரியுதா? சரி, கிளியராக தெரியுதா? ஸோ இது 3 நுணுக்காட்டி தெரியுதா? எத்தனை நுணுக்காட்டி தெரியுதா? ஸோ இது வந்து 5, இது வந்து 10 நுண்ணு தெரியுதா? சரியா? இது வந்து 30. சரி, 100க்கு போனால் சரியா, இதுக்கு மேலே சரியா தூரமாக இருந்தால் பரவாயில்ல, 100ல் வைக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட கைக்குள்ளே இருக்கிற ஃபோனில் இந்த அளவுக்கு வந்துட்டேனே. சரியா? 100 மடங்கு ஒரு பெருக்கி. சரியா? இலத்திர நுணுக்காட்டியில் பார்க்குற விஷயத்த அந்த அளவுக்கு ஒரு பெருக்கம் இல்லாட்டி 100 மடங்கு ஒரு பெருக்கி தேவையான விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். ரைட்டா? சரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்துட்டு இல்லையா? சரி. ஸோ நுணுக்காட்டி என்ற விஷயத்த ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பிள்ளைகள். அப்போ டெக்னாலஜி வந்து எவ்வளோ வளர்ந்து கொண்டு போகுதுன்னு பாருங்கள். ரைட்டா? அப்போ நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக படிச்சிருக்கோம். அப்போ இங்கே இருக்கிறார்கள் நிறைய பேர் அட்வான்ஸான படங்கள் பார்ப்பீங்க. ரைட்டா? அயன்மேன் ஃபேன் இருப்பீங்க, அவெஞ்சர் ஃபேன் இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்குரிய நாலேஜ் இல்லாமல் என்ன செய்கிறது? யூனிவர்சிட்டி ஃபோனாக பார்த்தா யூனிவர்சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு இதெல்லாம் அப்படியே பேண்டு பார்க்குறாங்க சில விஷயங்களை. இது எப்பட்றா இது ஓடுது, எப்பட்றா இது நகருது, எப்பட்றா இது பாயுதுன்றதை பேண்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். ஏன்னு சொன்னால் அவங்க அது வரைக்கும் அந்த விஷயத்தை படிப்பிச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ரைட்டா? சரியா? ஸோ ஸ்மார்ட் போர்டுன்ற விஷயம் எந்த அளவுக்கு தேவைப்பாடாக இருக்குது, அதை அப்படி கையாளுறன்றதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு கையாளுறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு டெக்னாலஜியை உள்வாங்கக்குள்ள, ஒரு மனித உடலை நான் கையில் எடுத்து ஆப்ரேட் பண்ணக்குள்ள, ஒரு பேஷண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணக்குள்ள, ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணக்குள்ள, ஸோ இதில் வர பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான சொல்யூஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ஃபோன் இருக்குது, அதுக்காக 24 மணி நேரம் ஃபோன்லேயே இருக்கையில் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, எனக்கு ப்ரொஃபஷன் இருக்குது, நான் படிக்கணும். ரைட்டா? ஃபோன் இருக்குது, தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை நான் தேடிக்கொள்ள முடியும். ரைட்டா? இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயம் நான் சொல்லித்தரேன். சரியா? சரி. அப்போ ஒரு இலத்திர நுணுக்காட்டி செய்கிற வேலையை ஒரு ஃபோன் செய்கிற அளவுக்கு வந்து ஒரு மனிதன் கையில் இப்போ ஃபோன் இருக்குது, என்ன வேணாலும் டக்குன்னு எடுத்து, சரி நண்பர்களே என்ன பாருங்கள், நான் இப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இப்படி உயர்த்து லைவில் வந்து காட்டலாமே, எல்லாத்தையுமே லைவில் காட்டலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நாம் இன்னுமே பழைய படிப்பு முறையிலேயே படித்து கொண்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்குது. இலத்திர நுணுக்காட்டி வந்து சடத்துவங்கள் பின்னுக்கு வர சடத்துவம் கதிர்ப்பும் என்ற 11வது பாடத்தில் இப்போ நான் சொல்லக்குள்ள சடத்துவமும் கதிர்ப்பும் 11வது பாடம் என்றக்குள்ள எத்தனை பேருக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தது? கையெழுத்துங்க. 11வது பாடம் சடத்துவம் கதிர்ப்பும் எத்தனை பேருக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தது? சரி, முதலாவது கிளாஸில் நான் இதே விஷயத்தை வெரி குட் ரைட் கையை விடுங்க. முதலாவது கிளாஸில் சடத்துவம் கதிர்ப்பும் என்றால் உங்களுக்கு தெரியுமா? சடத்துவம் கதிர்ப்பும்
முதலாவது கிளாஸ்ல நான் அந்த குறிப்பிட்ட விஷயம் தந்தத்தால தான் மூன்றாவது கிளாஸ்ல நான் சொன்னா உங்களுக்கு விளங்கிட்டா. ஸோ அப்போ ஒரு ஆள்கிட்ட தொடர்ச்சியாக வரக்குள்ள அவருக்கு தெரியும் என்ன ஆர்டரில் என்ன விஷயத்த உங்களுக்கு தந்து கொண்டு வரணும்னு சொல்லி. ரைட்டா, தேர்ஸ் ஒன் ஆர்டர். ரைட்டா, சரி. அப்போ சடத்துவம் கதை இப்போ மெத்தனையா பாடம். சரி, இப்போ சும்மா 2 மாசில கேள்வி இல்லைப்பா பார்க்கக்கூடாது. ரைட்டா, ஜென்யூனாக இருக்கணும். என்ன சொன்னால் இது ஜூம் கிளாஸ், நீங்கள் பொய்யும் செய்யலாம் ஆனால் செய்ய மாட்டீங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. ரைட், 4வது பாடம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கொப்பியை பார்க்காம சொல்லுவோம். 4வது பாடம் என்ன? பௌதிகவியல் 4வது பாடம் என்ன? என்ன பாடம்? பௌதிகவியல் 4வது பாடம் என்ன? குட், ரைட். 10வது பாடம் என்ன? பௌதிகவியல் 10வது பாடம் என்ன? பத்தாவது பாடம் பார்க்கக்கூடாது. கொப்பியில இருக்கு எனக்கு தெரியும், பார்க்கக்கூடாது. சரியா, கொப்பியில இருக்க தெரியும், நான் நோட்ஸ் வந்திருக்கேன் எனக்கு தெரியும், நான் பார்க்காம சொல்லணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ரைட். ஸோ இப்போ உங்களால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு சட இயல்புகள் சொல்லியிருக்கேன். சரியா, நீங்க இப்போ படிக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. சரியா, கொஞ்சம் பொறுங்க. சார்ஜ் சரி. சரி, அந்த டெக்கி காய்ஸ் இருக்கீங்க தானே? ரைட், ரகசியங்கள்லாம் சொல்லித்தரேன். இப்போ இது டைப் சி போர்ட், ரைட் தானே? டைப் சி. ஸோ டைப் சி போர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள டைப் சி போர்ட் அதில் 2 தான் இருக்குது. ஸோ 2 போர்ட்டும் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல, ஸோ அது வந்து சரியான பிரச்சனையை உருவாக்கி அவங்க ஒரு ப்ராடக்டை பிரச்சனைக்கு சொல்யூஷனை உருவாக்கி அதை வந்து நிறைய காசு கொடுத்து விற்பாங்க. ஸோ இதை வந்து போட்டுனா அடுத்த போர்ட்டில் பூட்டே இல்லாது. ஸோ அதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட அந்த 23,000 ரூபா மைக்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் சைட்டில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டைப் சி போர்ட் வச்சுருக்காங்க. ரைட்டா, ஸோ அதில் வந்து நாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிவைஸில் வந்து சேம் டைமில் மைக்கையும் யூஸ் பண்ணி சார்ஜும் பண்ணலாம். ரைட்டா, ரைட், சார்ஜ் ஆகும். வழங்கிட்டா. ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நான் படிப்பேன். சரிதானே? சரி, டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை. நீங்கள் மெடிசின் படித்தா எந்த படித்தா டெக்னாலஜி தேவை, டெக்னாலஜியை தவிர்க்க முடியாது. சரியா, அந்த மாதிரி இருக்குது. சரி, பாருங்க, இலத்திரன் நுண்காட்டி என்ற விஷயம் ஒரு ஃபோன்லேயே வந்து. ரைட் தானே? ரைட், அந்த ஃபோனை ஓன் பண்ணணும்னு சொன்னால் சொந்த காசில் ஓன் பண்ணணும். ரைட் தானே? இப்போ போய் தாப்பா மாட்டேன் எனக்கு ஏஐ ஃபோன் வாங்கிட்டாங்கன்ட்டு கேட்கக்கூடாது. ரைட்டா, சரியா? முதலாவது சொந்த காசில் கையிலேஞ்சு வாங்க. ரைட்டா, அது பிறகு சொந்த காசில் உழைச்சி ஃபோன் வாங்க. ரைட்டா, சொந்த காசில் வாங்க. நான் அது 2 சொந்த காசில் வாங்கினேன். ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற அவங்க தார காசை வச்சு படிங்க, அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க. அந்த அறிவை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களோட காசில் வாங்குங்க. சரி, ரைட். அப்போ கவனிங்க, அடுத்தது ஹெபிள் தொலைக்காட்டி. ரைட், நான் இப்போ பாருங்க, நான் சொன்ன இடத்துல உங்களுக்கு 3வது கிளாஸ்லேயே நிறைய என்னென்ன பாடம் நான் படிக்க போறேன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. சில பேருக்கு அதுவும் மறந்துட்டு. ரைட்டா, சரி, இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் டைம் தான் டக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. 10வது பாடம் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இது வந்து சொல்லுவோம் ரீகோல் சொல்லி. ரைட்டா, ஸோ தியரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக படிக்கணும், கடுமையாக கஷ்டப்படாதீங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு அலட்டி கொள்ளாதீங்க, சும்மா ஜாலியாக படம் பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டுருங்க. ரைட்டா, ஸோ முன்னும் படிப்பிச்சு கொண்டு நிற்கிற ஆளுக்கு தெரியும் என்ன எப்படி கொண்டு போகணும், எந்த இடத்துல எக்ஸாம் வைக்கணும், எந்த இடத்துல கேள்வி வைக்கணும், எதை வந்து எந்த நேரத்துக்கு தரணும் என்று தெரியும். டாக்டருக்கு தெரியுமில்ல, சாப்பிட்ட பிறகு குளிசை போடணுமா, சாப்பிட முதல் போடணுமா. கிளினிக் போவீங்கன்னா கிளினிக் போக்குள்ள வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் போட்டு தருவாங்க, என்ன செஞ்ச நீங்கள் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ரைட்டா, அதுக்கேற்ற மாதிரி சரியா நான் அந்த பச்சை கலர் குளிசை நீங்கள் நீ போட தேவையில்லை, அதுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் அந்த குளிசை நீ போட தேவையில்லை, இனி வந்து இந்த குளிசை மட்டும் போட்டிங்கன்னா காணும்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னும் முறமா போகுதுன்னு சொன்னால் இந்த பச்சை கலர் குளிசை மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்த வேலையால் இன்னும் முறத்துட்டு ஸோ இந்த குளிசையை போடுங்கன்னு இன்னும் ஆட் பண்ணி தருவாங்க. விளங்குதா? ஸோ உங்களை கையாளுற ஆக்களுக்கு என்னென்ன செய்யணும்ன்றது தெரியும். ரைட்டா, சரியான ஆக்களாக இருந்தா. ரைட் ரைட். பாருங்க, ஒரு 11 பாடத்தின் பேர் தந்தேன்னா அதுவே சில பேருக்கு மறந்து வைத்து எத்தனை நாளைக்கு ஒரு 4 நாள் இருக்குமா, போன கிளாஸ்ல தான் அழியினா கைப்பட. பாருங்க, படிக்கிறது மறக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. படிக்கிறது மறக்கும் தான், அதை தாண்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள போறோம்ன்றது. இப்போ இந்த இடத்துல நான் காய்ச்சதால யூனிட் 4 ஹீட் பாடம் சொல்லி திரும்ப சொன்னதால உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணி விட்டுருக்கேன்.
யூனிட் 10 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், சடப்பொருளின் இயல்புகள் ரீகால் பண்ணி விட்டுருக்கேன். ரைட்டா? ரீகாலிங் கிளாஸ்ல இருக்கும். திரும்ப திரும்ப சில விஷயங்களை ரீகால் பண்ணுவேன். தெளிவா கிரைச்சாலே தாராளமா காணும். ரைட் ரைட். ஸோ இந்த மாதிரி கிட்டடியில ஒரு குறிப்பிட்ட ஒரு மாற்றம் ஒன்று இலங்கையில் நடந்திருந்தது. ரைட்டா? என்ன விஷயம் கிட்டடியில் நடந்தது? ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் தொலைத்தொடர்பான துறையில ஒரு முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு ஆளை வந்து நம்மட ரணில் அவர்கள், ரணில் ரைட்டா, நம்மளோட பிரசிடென்ட், மரியாதைக்குரிய பிரசிடென்ட் ரணில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மரியாதைக்குரிய ஒரு நபரை சந்திச்சிருந்தவர். ரைட்டா? அவர் தான் என் ரோல் மாடல், ஒன் ஆஃப் மை ரோல் மாடல் எலன் மஸ்க், இல்லையா? ஸோ மனித சமுதாயத்துக்கு இருக்கின்ற மெயினான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை அவர் கொடுக்கறதால ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோவா இருக்கிற உலகத்துக்கே பணக்காரர். அவரின் ஸ்பெஷலான இயல்பு என்னன்னு சொன்னா, எரிபொருள் தட்டுப்பாடு வருமென்று தெரியும். எரிபொருளால உலகம் வந்து கார்பன் ஆக்சைடு வெளியேறுது, நச்சுவாய்க்குள் வெளியேறுதுன்னு தெரியும். ஸோ அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர எலக்ட்ரிக் கார்ஸ், சூரிய வெளிச்சத்துல இருந்து பவர் எடுத்து அந்த பவரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் கார்ஸை தொழிற்படுத்தக்கூடிய வேலை போய் கொண்டிருக்கு. ஓமா இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்லிங், அதிவேக இணைய வசதி. எந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கும் நேரடியாக சேட்டலைட் மூலம், ஸ்டார்லிங் மூலம் அந்த இணையம் கிடைக்கணும். இப்போ பாருங்க, டயலாக்ல பாவிக்கிறார்கள், ஏர்டெல் பாவிக்கிறார்கள், ஹச் பாவிக்கிறார்கள், எட்டிசெலர் பாவிக்கிறார்கள், எஸ்எல்டி பாவிக்கிறார்கள், வேறு வரையா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃபைபர் மூலம் வராங்களுக்கு ஸ்பீடா இருக்கு, சிம் மூலம் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்களுக்கு இன்னொரு விதத்துல வருது. சொந்த மாதிரி இல்லாம சரியா, சேட்டலைட்ல இருந்து அந்த குறிப்பிட்ட டவருக்கு வந்து, டவர்ல இருந்து உங்களோட வைஃபை ரவுட்டருக்கு வந்து, ரவுட்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம், ஏன்னா சரியான தூரம் சேட்டலைட்ல இருந்து வரலாம், இல்லாட்டி கடலுக்கு வர அந்த லைன் மூலமா வரலாம். ரைட் தானே? சரி, அதை விட ஸ்ட்ரெயிட்டா அந்த குறிப்பிட்ட சேட்டலைட்ல இருந்தே உங்களுக்கு இணையம் கிடைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் தான் போய்கொண்டிருக்கு. ரைட்டா? ப்ரீ ஆர்டர் பண்றேன்னா பண்ணிக்கொள்ளுங்க, என்ன சரியா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வைரஸை தெளிவாக பார்க்கக்கூடிய இலத்திரன் நுணுக்கு காட்டி. ரைட் தானே? ஸோ இதுல அடிக்க கொள்ளுங்க. ரைட்டா? நாம 3 விஷயம் பார்த்துருக்கோம். சரியா? முக்கியமான நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. விஞ்ஞானத்தினால் மாற்றம் ஏற்பட்ட முக்கியமான துறைகள் எழுதி கொள்ளுங்க. விஞ்ஞானத்தினால் மாற்றம் ஏற்படுத்திய முக்கியமான துறைகள், மெயினான முக்கியமான துறைகள். நிறைய துறைகள் இருக்கா, இல்ல முக்கியமான துறைகளை சொல்லணும். ரைட். இப்போ ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன கதை சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன வீடியோ காட்டினேன்னா, என்ன துறைன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன வீடியோ போட்டு காட்டினேன்னா, என்ன வீடியோ? இரத்த குழாய்களுக்கூடாக குறிப்பிட்ட ரோபோட்ஸ், மினி ரோபோட்ஸ், ரைட்டா? மைக்ரோ ரோபோட்ஸ், நானோ ரோபோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட் தானே? சரி. ஸோ அது கூடாக நான் இருக்கின்ற அந்த மைக்ரோ ரோபோட்ஸ் அதன் மூலம் எப்படி கொலஸ்ட்ராலை கிளியர் பண்ணுதுன்னு காட்டினேன். ஸோ அது என்ன துறையா இருக்கும்? என்ன துறையாக இருக்கும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் வீடியோ பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் வீடியோ பார்த்தோமே. ரெண்டாவது தான் மருத்துவத்துறை. ரைட். முதலாவது விவசாயத்துறை, ரெண்டாவது முதலாவது விவசாயத்துறை எழுதி கொள்ளுங்க. முதலாவது விவசாயத்துறை, ரெண்டாவது மருத்துவத்துறை, ரெண்டாவது மினி ரோபோட்ஸை பத்தி பார்த்தோமே, மருத்துவத்துறை. மூன்றாவதாக என்ன விஷயம் பார்த்தோம்? மூன்றாவதாக போக்குவரத்து துறை. ரைட்டா? போக்குவரத்து துறை. அது கேள்வியில நோட்ஸ். ரைட்டா? சரியா? சோ விஞ்ஞானத்தின் பங்களிப்பால் முன்னேற்றம் அடைந்த துறைகள். ரைட்டா? முன்னேற்றம் அடைந்த துறைகள், முக்கியமான துறைகள் நிறைய இருக்கு. அதுல நான் சொல்லி வந்தோம். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதால ஈஸியா ஞாபகம் வருதில்ல. பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வந்திருக்குமா? ரைட்டா? அந்த நீங்க பார்த்த அந்த விஷனோட பார்த்தது, கண் மூலமா பார்த்தது, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதான் புலன்கள். இந்த புலன்களுக்கு கூட நாம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். இங்க வந்து நக்கி பார்க்கல, அது ரைட் தானே? நாக்கால படிக்கல, அது ரைட்டா? மிச்ச எல்லா புலங்களையும் நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டா? அப்ப ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி தோல் பயன்படுதுன்னு சொன்னா வந்து சில இடங்கள்ல பயன்படும். ரைட்டா? உங்களே சில ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்க்க சொல்லுவேன். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல வர இந்த விசையை ஃபீல் பண்ண சொல்லுவேன். ரைட் தானே? அதே மாதிரி கிள்ளக்குள்ள வந்து தொடர்ச்சியா உறைஞ்சக்குள்ள வந்து இடத்துல உருவார சூட்டை வந்து ஃபீல் பண்ண சொல்லுவேன். அது போக போக உங்களுக்கு விளங்கும் எல்லா இதுவும். சரியா? சுவை என்ற விஷயம் இந்த இடத்துல ரைட்டா? தோல் என்ற விஷயம் பயன்படும். ரைட்டா? நாக்கு என்ற விஷயம் பயன்படுற கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சரியா? உடம்புல இருக்கிற ரைட்டா என்பில்லாத ஒரு உறுப்புன்னு சொன்னா அது எது? நாக்கு. ரைட்டா? அது ஸ்பெஷலான விஷயம் என்ன? ரைட்டா? சரி. ஸோ அது கேள்வி இல்லை, அது நோட்ஸ். ரைட்டா?
ஸோ முதலாவது துறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து விவசாயத்துறை, ரெண்டாவது துறை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மருத்துவத்துறை, மூன்றாவது துறை என்ன துறை பார்த்தோம், என்ன வீடியோ பார்த்தோம், மூன்றாவதா என்ன வீடியோ பார்த்தோம், மூன்றாவது என்ன பார்த்தோம் பார்ப்போம். அப்போ ஃபிசிக்ஸை எப்படி படிக்கக்குள்ள எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு விளங்குதா? ஃபிசிக்ஸை கண்ணோட்டம் மூலமாக உதாரணங்கள் மூலமாக படிக்கக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வருது. தெரியாத விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த கூட தானே படிக்கணும். போக்குவரத்து துறை வேகா கார் பார்த்தோம் பாருங்க, உங்களுக்கு அந்த பேர் கூட ஞாபகம் இருக்குது என்ன, வேகா கார் இலங்கைக்கு உரிய போக்குவரத்து துறையில முன்னேற்ற இடம்னு சொல்லி அந்த 3 வீலர் பிளஸ் பைக் பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரைட்டா. ஸோ போக்குவரத்து துறை. அடுத்ததாக இது எந்த துறைக்குள்ள பயன்படும், இது வந்து மருத்துவத்துறை. இது என்ன துறை, அடுத்ததாக பார்த்த துறை என்ன, தொலைத்தொடர்பாடல் துறை. வெளிக்கொள்ளுங்க, தொலைத்தொடர்பாடல் துறை. ஸோ இந்த இவ்வளோ விஷயம் வந்து பார்த்துருக்கோம் ரைட்டா, இவ்வளோ விஷயமே பார்த்துருக்கோம். ஸோ வைரஸை தெளிவாக பார்க்கறதுக்குரிய அமைப்பு இருக்குது. அடுத்து வந்து ஹெபிள் தொலைக்காட்டி இருக்குது, தூரத்து பொருட்களை பார்க்கறதுக்குரிய ஹெபிள் தொலைக்காட்டி இருக்குது ரைட்டா. இதில் இருக்கிற விஷயங்களை வந்து டைம் இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் ஃபோனை பயன்படுத்த தந்திருக்காங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸுக்கு முன்னால் வச்சு யூஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வரணும். பிள்ளை நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே ரைட்டா, மறைப்பில் வச்சு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறீங்க எதை யூஸ் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. சரி, ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, அது தொடர்பாக கொஞ்சம் நீங்களும் தேடி படிங்க சரியா. யூடியூப்ல கொஞ்சம் தேடி படிங்க ரைட்டா. சரியா, நீங்கள் மெடிசின் போனீங்க சொன்னால் நிறைய விஷயங்கள் தேடி படிக்க வேண்டி இருக்கும் ரைட்டா. ஸோ இது வந்து கொங்கோட் விமானம் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன துறை, போக்குவரத்து துறை ரைட்டா. போக்குவரத்து துறை நாம அது பார்த்துருந்தோம் ரைட்டா, மூன்றாவதா பார்த்துருந்தோம். ஸோ போக்குவரத்து துறையில இந்த குறிப்பிட்ட மிக வேகமாக செல்லக்கூடிய விமானங்கள் பயன்படும். ஸோ இருளில் செங்கல் கதிர்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒளிப்படம் ரைட்டா. ஸோ என்னது, எக்ஸ்ரே கதிர்கள் ஒளிப்படங்கள் எடுக்கிறோம் ரைட்டா. சிஆர்ஐ ஸ்கேன் சொல்லி நிறைய இருக்கு, சிடி ஸ்கேன் சிஆர்ஐ ஸ்கேன் சொல்லி நிறைய இருக்கு. உயரமுக்க நீர்த்தாரை, ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ உண்டு, அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு காட்டுவேன் ரைட் தானே. சரியா, ஸோ அடுத்த விஷயம் ரைட் தானே. ஸோ உயரமுக்கத்தில் கொங்கிரீட்டை கூட வெட்டக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கும். அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் அதுக்குரிய பார்ப்போம் ரைட் தானே. ஸோ இவ்வளவு தான். ஸோ இந்த கிளாஸ்ல நான் பார்க்கறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ ஐன்ஸ்டைன் என்ன செஞ்சாரு, யார் யார் விஞ்ஞானிகள் என்னென்ன செஞ்சிருந்தாங்க, ஸோ அவங்க வந்து நம்ம சமூகத்துக்கு நம்மட இப்ப இருக்கிற காலத்துக்கு அடுத்து வந்த மாற்றங்கள் என்னன்னு சொல்லி விஞ்ஞானிகளை பத்தி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சரியா. அடுத்த வந்து விஞ்ஞான முறை கொள்கைகள் ரைட்டா. ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் படிக்கிறது விஞ்ஞானிகளும் விஞ்ஞான முறை கொள்கைகளும். ஸோ ஒரு வீடியோ போட்டு காட்டணும் சரிதானே. ஸோ அந்த வீடியோ வந்து நான் அடுத்த இந்த கிளாஸ் தான் போட்டு காட்டணும், ஆனால் நான் இதோட நிப்பாட்டுறேன். ஏன் சொன்னா இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து அதனால வந்து செலிப்ரேஷன் இருக்கு ரைட்டா, ரிசல்ட்ஸுக்குரிய செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ செலிப்ரேஷன் டைம் ரைட் தானே. 2.5 வருஷம் போராடி நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போட்டு சரியா அதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன லூஸா இல்லையா. சரியா, செலிப்ரேட் பண்ணுவோம், உங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களையும் சின்ன சின்ன வெற்றிகளை செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ இது எவ்வளோ பெரிய வெற்றி, 2.5 வருஷம் படிப்பிச்சிருக்கேன் ரைட்டா. ஸோ அவ்வளோ நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமே. எதுக்காக தானே அவ்வளோ கடந்து போராடுறது. உங்களோட ரிசல்ட்ஸ் 2.5 வருஷத்துக்கு தான் வரும். ஒவ்வொரு நாளும் நாம மெமரிஸ் உருவாக்கி கொண்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் கதைக்கிறோம் சரிதானே. சரியா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னே கொஞ்சம் நான் நேரத்தோட முடிக்கிறேன் ரைட்டா. ஏன்னா செலிப்ரேஷனுக்கு 9:30 அங்கே இருக்கும் ரைட்டா. சரி, இது சேர்மாருக்குரிய செலிப்ரேஷன் சரிதானே. சரி, அதனால இந்த நீர்த்தாரை வற்ற வீடியோ காட்டுறதுக்கு இருந்தது, காட்ட முடியாமல் போச்சு. நான் அடுத்த கிளாஸ்ல அதுக்குரிய வீடியோ காட்டுறேன் சரிதானே. சரியா, நீ படிப்பிச்ச விஷயங்கள் விளங்கிச்சா விளங்கலையா, விளங்கலையா, விளங்கிச்சு, கிளியர், பக்கா, ஓகே ரைட், வெரி குட். நீங்களும் கவனிச்சு கொண்டு இருந்தீங்க, வெரி குட் பிள்ளைகள். ஸோ உங்களோட ஃபோக்கஸை கூட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸை கூட்டணும். டிவைசஸ் பாவிக்கக்குள்ள கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்களா ரைட்டா. ஸோ 30 சென்டிமீட்டருக்கு அங்கால டிவைசஸை வச்சு யூஸ் பண்ணுங்க ரைட்டா. இப்படி வச்சுட்டு பார்க்க தெரியல ரைட்டா, கண் பழுதா போயிடும் சரிதானே. கண் முக்கியம். டிவைசஸை கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்க்கணும் பிள்ளைகள் ரைட்டா. இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் தூரத்தில் டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணணும் சரியா. ரைட், அடுத்தது வந்து இந்த மாதம் ஃபீஸ் கட்டினாக்கள் இருக்குவீங்க, உங்களோட ஃபீஸ் அந்த இந்த மாதம் கட்டின ஃபீஸை அடுத்த மாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுவாங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ கிளாஸஸ், 1 மந்த்துக்கு ஃப்ரீ கிளாஸஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, உங்களோட ஸ்கூல்மேட்ஸ் இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது. ஸோ அவங்க தொடர்ச்சியாக வரலாட்டியும் பரவாயில்ல, இது பிரியோசனம் இருந்தால் அவங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம் ரைட்டா. சொல்றதால நம்ம கொண்டு ஆக போறது இல்லை தானே. சரியா, நல்லுள்ளங்கள் தானே, நல்ல பிள்ளைகள் தானே நீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது 1 மந்த்துக்கு. ஏன்னு சொன்னா ஒரு கிளாஸை செலக்ட் பண்ண முதல் ஒரு 1 மந்த் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, நான் நல்லா படிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. 1 மந்த் ஃபீஸ் எடுக்காட்டி நான் நல்லா படிப்பேன் எனக்கு தெரியும். அதனால
சரியா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி கிளாஸஸ் நடக்குது, தேவையாக இருக்கிறார்கள் வந்து படிக்கட்டும். தேவை இல்லையா பிடிக்கலையா அவங்க லீவ் ஆகிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ பேர் நின்று இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டாக கவனிச்சு கொண்டிருக்கீங்க. சொல்கிற விஷயத்த அழகாக நோட் பண்ணி எடுத்து போகிறீங்க. திரும்ப படிக்கணும் சரியா? ஏர்லி மார்னிங் எழும்பி சரியா அன்றைக்கு இரவையில் படிக்கிற விஷயத்த நாளைய காலையில் நேரத்தோடு எழும்பணும். பிள்ளைகள் 5 மணிக்கெல்லாம் எழும்பி பழகணும் சரியா? ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எழும்பணும் சரியா? டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழும்பணும் சரிதானே? ஸோ 11 மணிக்குள்ளே தூங்குங்க, 5 மணிக்கு முன்னுக்கு எழும்புங்க. 7 மாநிலவுக்கு 5 மணிக்கு முன்னுக்கு எழும்புங்க. கட்டிக்காராக்கில் வரணும்னு சொன்னால் அந்த பழக்கத்தை பழகுங்க சரியா? பழகுங்க, பேருந்தே பழகுங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்த கிளாஸ் விஞ்ஞானிகளை பற்றியும் அடுத்த அந்த குறிப்பிட்ட விஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட மாற்றம், விஞ்ஞான முறைகளை பற்றி படிப்போம். ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு இருக்குது, அந்த குறிப்பிட்ட நீரால் வெட்டப்படக்கூடிய வீடியோ அடுத்த கிளாஸ் பார்ப்போம் சரியா? ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் சந்திப்போமா? தேங்க்யூ ஸோ மச். பாய், குட் நைட். ஓகே பாய், அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே பாய், குட் நைட்.